63 நாயன்மார்கள் கதை. திருஞான சம்பந்தர் நாயனார் புராணம். சிவபெருமானை வழி வழியாக போற்றி வரும் சோழர்களின் கொடி நிழலிலே வளம் கொளிக்கும் திருநகரங்கள் பலவற்றுள்ள சீர்காழியும் ஒன்று. இந்த தலத்துக்கு பிரம்மபுரம், வேணுபுரம், சீர்காழி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராம், சிரபுரம், புரவம், சண்பை, காளி, கொச்சபயம், கழுமலம் என்னும் 12 பெயர்கள் உண்டு. நிலவளமும் நீர்வளமும் தெய்வ வளமும் ஒருங்கே அமைய பெற்ற இப்பழம்பெரும் பதியிலே சிவனின் சிந்தை மறவாது செந்தன்மை பூண்டொழுகும் அந்தனர் மரபிலே கவுனியர் கோத்திரத்திலே சிவபாத விருதையர் என்னும் பெயருடைய தொண்டர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய வாழ்க்கை துணைவியார் பெயர் பகவதியார். இவ்விரு சிவனருள் தம்பதியரும் இல்லற இலக்கணம் அறிந்து திருவெண்ணீற்று அன்பர்களிடத்தும் இறைவனிடத்தும் எல்லை இல்லாத பக்தி பூண்டு எல்லோரும் வியக்கும் வண்ணம் இல்லறத்தை இனிமையாக நடத்தி வந்தாங்க. இவ்வாறு இவர்கள் வாழ்ந்து வரும் நாள்ல சைவ சமயமும் சற்று வலிமை குறைந்து இருக்க பௌத்தமும் சமணமும் வன்மை பெற்று விளங்கிற்று. வேறு சில சமயங்களால் வேத நெறி குன்றியது. இரவையே பகல் போல பிரகாசமாக தோன்ற செய்யும் திருவெண்ணீற்றின் மகிமையையும் பெருமையையும் போற்றுதலன்றி நலிந்து காணப்பட்டன. சிவ சமயத்திற்கு ஏற்பட்ட இத்தகைய தாங்குணம் துயர் கண்டு சிவபாத விருதையரும் அவரது மனைவியாரும் மிகவும் மனம் வருந்துறாங்க. அவர்கள் இருவரும் புற சமயங்களால் வரும் தீமைகளை போக்கி திருவெண்ணீற்றின் ஆக்கத்தை அகிலமெல்லாம் ஓங்க செய்யத்தக்க சிவபற்றும் தெய்வ அருளும் மிக்க மகனை பெற்று பெருமிதமடைய எண்ணினாங்க. இந்த சிவ அன்பர்கள் எப்பொழுதும் முழு முதற் பரம்பொருளின் நினைவாகவே இருந்தாங்க. அதற்கென அருந்தவம் செய்கிறாங்க. திருத்தோணியப்பருக்கு தொண்டுகள் பல புரிகிறாங்க. அதன் பயனாக தோணியப்பர் இச்சிவ தொண்டர்களின் மனக்குறையை போக்க மக்கட்பேற்றை அளித்து அருள திரு உள்ளம் கொண்டார். பிறைமுடி பெருமானின் திருவருளால் பகவதியார் கருவுற்றால். வைகாசி முதல் நாளன்று சைவம் தலைக்க திருஞான சம்பந்த பெருமான் பகவதியாருக்கும் சிவபாத விருதையருக்கும் திருமகனாய் அவதாரம் செய்கிறார். செல்வன் பிறந்த பெருவகையில் பெற்றோர்கள் பொன்னும் பொருளும் வந்தோருக்கெல்லாம் வாரி வாரி வழங்குறாங்க. அன்பர்களுக்கு அமுது அளிக்கிறாங்க. ஆலயத்திற்கு முக்காலமும் கோலாகலமாக பெருவிழா போல் சிவ வழிபாடுகள் பல செய்கிறாங்க. மண் மாதாவின் மடியில் பிறந்த அருந்தவ புதல்வன் பெற்றோர்களின் மடியிலும் துங்கமணி மாடத்திலும் தூயமணி பீடத்திலும் அணிமிகும் தொட்டிலும் விளையாடினான். செங்கீரை, சப்பானி, அம்மானை முதலிய பருவங்களை களிப்போடு கடந்து சின்னஞ்சிறு தேர் உருட்டி வீதியிலே தளர் நடை பயிலும் பருவத்தை அடைகிறான். இப்படியாக பிரபஞ்சத்தில் கமலமலர் பாதங்களை பதிய வைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்பிறை போல வளர்ந்து வந்த தவ புதல்வருக்கு 3வது ஆண்டு தொடங்குது. வழக்கம் போல சிவபாத விருதையர் கோயிலை அடுத்துள்ள பொற்றாமரை குளத்தில் நீராட புறப்பட்டார். அப்பொழுது தவ புதல்வன் அழுது கொண்டே தந்தையை பின் தொடர்ந்து வாயில் வரை வந்தான். பிஞ்சு கைகளிலே இனிதான கிண்கிணி ஓசை ஒலிக்க மெல்ல அடியிட்டு வந்த செல்வன் தாமும் உடன் வருவதாக குழலை பலிக்கு கூறி நின்றான். மழலை மொழிதனில் உலகை மறந்த சிவபாத விருதையர் தம்மோடு நீராடி மகிழ குழந்தையையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார். குளத்தை வந்தடைந்த சிவபாத விருதையர் குழந்தையை கரையிலேயே உட்கார வைத்துவிட்டு நீராட குளத்தில் இறங்குகிறார். ஜபதபங்கள் புரிந்து தண்ணீரில் மூழ்கினார். குழந்தை தந்தையாரை காணாது மனம் கலங்குது. கண்களிலே கண்ணீர் கசிய சுற்றுமுற்றும் பார்த்தது. குழந்தை கோபுரத்தை நோக்கி அம்மே, அப்பா என தன் பவள வாயால் அழைத்தது. பொறுமி அழுதது. தோணியப்பர் உமாதேவியாரோடு வானவீதியில் பேரொளி பரவ எழுந்தருளினார். எம்பெருமான் உமாதேவியாரிடம், தேவி, நமது தொண்டனுக்கு சிவஞானத்தை குலைத்த பாலை பொற்கிண்ணத்தில் ஏந்தி ஊட்டுவாயாக அப்படின்னு அருளினார். அன்னை பராசக்தி குழந்தையின் அருகே வந்தாள். வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தாள். மடிமீது அமர்த்தி கொண்டாள். தமது திருமுலை பாலினை பொற்கிண்ணத்தில் ஏந்தினாள். அவரது கண் மலரிலே வழியும் நீரை துடைத்தாள். சிவஞான அமுதத்தை கலந்த பொற்கிண்ணத்தை அவரது கைகளிலே அளித்து பால் அமுதினை உண்பாயாக என பொழிந்தாள்.
குழந்தையின் கையை பிடித்தவாறு பார்வதி தேவியார் பாலை பருக செய்தார்கள். குழந்தை அழுவதை நிறுத்தி ஆனந்த கண்ணீர் பூண்டது. திரு தோணியப்பராலும் உமாதேவியாராலும் ஆட்கொள்ள பெற்ற குழந்தை ஆளுடை பிள்ளையார் என்னும் திருநாமம் பெற்றது. அமரருக்கும் அருந்தவசியருக்கும் அறிவதற்கு அரிய பொருளாகிய ஒப்பற்ற சிவஞான செல்வத்தை சம்பந்தம் செய்ததனாலே திருஞான சம்பந்தர் என்னும் திருநாமமும் பெற்றார். அப்பொழுதே சம்பந்தர் உவமை இல்லாத கலை ஞானத்தை பெற்று விளங்கும் பெருமகனானார். குளத்தில் மூழ்கி நியமங்களை முடித்து கரையேறினார். சிவபாத விருதையர் ஒப்பற்ற ஞானத்தோடு பேர் உணர்வு பெற்று விளங்குகின்றார் பிள்ளை என்ற உண்மையை அவர் அறிந்திலார். குழந்தை அருகில் வந்தார். பிஞ்சு கரங்களிலே பொற்கிண்ணம் இருப்பதை கண்டார். செக்க சிவந்த செங்கனி இதழிலே பால் வழிவதனையும் கண்டார். அந்தனர் ஐயமுற்றார். பால் மனம் மாறா பாலகனுக்கு எவரோ எச்சிற்பாலை ஊட்டி சென்றனரோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு. கள்ளமில்லா பாலகனை கடும் கோபத்தோடு பார்த்தார். கீழே கிடந்த குச்சியை எடுத்தார். பாலகன் அருகே சென்று, உனக்கு எச்சிற்பாலை கொடுத்தது யார் என்று எனக்கு காட்டு அப்படின்னு மிகுந்த சினத்தோடு கேட்டார். தந்தையின் சுடு மொழியினால் மெய்ஞான சம்பந்தர் விழிகளிலே ஆனந்த கண்ணீர் தான் ததும்பியது. சம்பந்தர் ஒரு காலை தூக்கி ஒரு திருக்கை விரலை உச்சி மேல் உயர்த்தி விண்ணிலே விடையின் மேல் பேர் ஒளியோடு எழுந்தருளிய பெருமானை சுட்டிக்காட்டினார். ஞான சம்பந்தர் தமது ஒப்பற்ற ஞான திருமொழியினால் எல்லையில்லா வேதங்களுக்கு மூலமாகிய ஓங்காரத்தோடு சேர்ந்த எழுத்தால் இன்பம் பெருக பாடத் தொடங்கினார். தாம் பாடும் தமிழ்மறை பரமசிவத்தின் பால் சென்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஏற்ப சிவபிரானது திரு செவிரை சிறப்பித்து செவ்விசையோடு தோடுடைய செவியன் என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடலானார். தெய்வ திருவருள் பெற்ற திருஞான சம்பந்தரை மிரட்டுவதற்காக கோலெடுத்து வந்த அந்தனர் திகைத்தார். செயலற்று நின்றார். அவர் கையிலே இருந்த கோலை அவரை அறியாமலே கை நழுவி கீழே விழுந்தது. அந்தனர் ஆனந்த கூத்தாடினார். அருந்தமிழ் பதிகத்தால் உண்மையை உணர்த்திய புதல்வரின் முகத்தில் இறைவனின் தோற்ற பொலிவுதனை கண்டு மெய் உருகினார். சம்பந்த பெருமான் தோணியப்பர் எழுந்தருள் இருக்கும் கோயிலுக்கு செல்ல மெல்ல தம் சீரடி எடுத்து வைத்தார். தந்தையாரும் பிள்ளையாரை பின்தொடர்ந்தார். தோணியப்பர் கோயிலை அடைந்த ஞான சம்பந்தர் இறைவனை வணங்கி வழிபட்டார். பதிகை ஒன்றை பாடினார். இந்த அற்புத நிகழ்ச்சி பகலவனின் காலை இளங்கிற்று போல் ஊரெங்கும் பரவியது. ஞான சம்பந்தரின் அருள் செயலை நேரில் கண்டு களிப்புற அனைவரும் கோயிலின் வாயிலில் ஒருங்கே கூடினர். ஞான சம்பந்தர் அருகே இருந்த அனைவருக்கும் எம்பெருமான் உமாதேவியாருடன் விடையின் மேல் வந்து தம்மை ஆட்கொண்டு அருளிய திறனை மொழிந்தார். அனைவரும் ஞான சம்பந்தரை காளியர் செய்த தவமே, கவுனியர் தனமே, கலைஞான கடலே, அக்கடலிடை தோன்றிய அமுதே, மறைவளர் திருவே, வைதீக நிலையே, வளர் ஞான பொறையணி முகிலே, புகழியர் புகழே, காவிரி பெற்ற மணியே, மறையின் ஒளியே, புண்ணிய முதலே, கலை வளரும் திங்களே, கண்கவரும் கதிர் ஒளியே, இசையின் முதலே, 3 ஆண்டிலே சைவம் தலைக்க எம்பெருமான் அருள் பெற்ற செல்வனே நீ வாழ்க என வாழ்த்தி மகிழ்றாங்க. சம்பந்தர் கோவிலை விட்டு வீட்டிற்கு புறப்பட்டார். அன்பர்களும் அடியார்களும் தொடர்ந்து புறப்பட்டனர். சிவபாத விருதையர் தம் தெய்வ திருமகனை தோளில் சுமந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வீதி வழியே பவனி புறப்பட்டார். கோவிலை 3 முறை வலம் வந்தார். தோணிபுரத்து பெருமக்கள் புடை சூழ்ந்து கொண்டு ஞான சம்பந்தரை வாழ்த்தி வணங்கியதோடு தங்களுடைய மேல் ஆடைகளை வானில் எறிந்து அளவு கடந்த ஆரவரம் செய்தனர். மங்கள மங்கையர்கள் மேல் மாடங்களிலே வந்து நின்று மங்கள மொழிகள் கூறினர். தேன் சிந்தும் நறுமலர்களையும் நறுமணப் பொடிகளையும் நெற்பொறியோடு கலந்து தூவி வாழ்த்தினர். வீதி தோறும் மணி விளக்குகள் ஒளியூட்டின. எங்கும் மாவிலை தோரணங்கள் அழகு செய்தனர். வீடெல்லாம் அழகாக அலங்கரித்தனர். வெண் சிறு கடுகு, முகில் முதலியவற்றால் தூபம் எடுத்தார்கள். இப்படியாக திருவீதி எங்கும் மறை ஒளியும் மங்கள வாத்தியமும் ஒலிக்க ஆளுடை பிள்ளையார் இல்லத்தை அடைந்தார். பகவதியார் தமது தவ செல்வனை ஆரத்தி எடுத்து வாரி அணைத்து எடுத்துக்கொண்டார். முத்தமாறி பொழிந்தார். உலகையே மறந்து உவகை பூண்டார்.
வியக்கத்தக்க திருவருளை பரமனால் பெற்ற ஞான சம்பந்தர் தந்தையாருடன் சிவதலங்கள் தோறும் சென்று ஆலய தரிசனம் செய்ய எண்ணினார். ஒரு நாள் தந்தையாருடன் ஆலய தரிசனம் காண புறப்பட்டார். அடுத்துள்ள திருக்கோலக்காவை அடைந்தார். அங்கு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை வழிபட்டார். கையினால் தாளம் போட்டு கொண்டே மடையில் வாழையாய எனத் தொடங்கும் பதிகம் ஒன்றை பாடி கொண்டிருந்தார். பிஞ்சுக்கரம் சிவக்க தாளம் போடுவதை பார்த்த செஞ்சடை வண்ணர் 5 எழுத்து மந்திரம் எழுதிய பொன்னாலான 2 தாளங்களை ஞான சம்பந்தரின் திருக்கை மலரிலே வந்து தாங்குமாறு திருவருள் பாலித்தார். ஞான சம்பந்தர் இறைவனின் கருணையை எண்ணி உள்ளமும் உடலும் பூரித்தார். இறைவன் அருளால் தம் அங்கை மலரிலே வந்து தாங்கிய பொற்தாளங்களை சிரம் மீது எடுத்து வணங்கினார். அவற்றாலே தாளம் போட்ட வண்ணம் 7 இசைகளும் தலை தோங்குமாறு பக்தி பெருக்கோடு தமிழிசை பொழிந்து திருக்கடை காப்பு சாத்தி நின்றார். ஞான துந்துபிகள் முழங்க விண்ணவர் பூமாலை பொழிந்தனர். தந்தையார் ஞான சம்பந்தரை தம் தோள் மீது சுமந்து கொண்டு சீர்காழி வந்து நின்றார். ஞான சம்பந்தருக்கு பொன்னாலான தாளம் அளித்தமையால் திருத்தாளம் உடையார் கோயில் என்று அந்த தலத்திற்கு சிறப்பு பெயர் ஏற்பட்டது. சீர்காழியில் உள்ள தொண்டர்களும் சுற்றுப்புற ஊர்களில் உள்ள சிவ தொண்டர்களும் அந்தன சிரேஷ்டர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து ஞான சம்பந்தரை வழிபட்டனர். சம்பந்தர் அனைவரோடும் கோயிலுக்கு சென்றார். தோணியப்பரை 8 பதிகங்கள் அடங்கிய கட்டளை ஒன்றில் அமைத்த பூவார் கொன்றை என்ற தேவார பதிகம் பாடி வணங்கினார். சிவனருட் செல்வரின் சுந்தர தரிசனத்தால் சீர்காழி அன்பர்கள் பாலாளியில் மூழ்கிய பேரின்பத்தை பெற்றார்கள். இவ்வாறு எம்பெருமானுக்கு சம்பந்தனார் திருத்தொண்டு புரிந்து வரும் நாளில் திருநனிப்பள்ளி அன்பர்கள் தங்கள் ஊருக்கு எழுந்தருள வேண்டும் என்று சம்பந்தரை கேட்டுக்கொண்டார்கள். ஒரு நாள் சம்பந்தர் தாயின் ஊராகிய திருநனிப்பள்ளிக்கு புறப்பட்டார். தந்தையார் தனையனை தோளிலே சுமந்து நடந்தார். திருநனிப்பள்ளி சிவபெருமானை தமிழ்மறை பலபாடி வணங்கியவாறு புறப்பட்டார். திருவலம்புரம், பல்லனிச்சரம், திருச்சாயக்காடு, திருவெண்காடு, திருமுல்லை வாயில் முதலிய சிவதலங்களை தரிசித்த வண்ணம் மீண்டும் சீர்காழியை வந்தடைந்தார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் சீர்காழியில் இருந்தவாறே சுற்றுப்புறத்தில் உள்ள பல சிவதலங்களை தரிசித்து பதியங்கள் பாடி வந்தார். சம்பந்தருடைய தெய்வ திருப்பணியை பற்றி கேள்வியுற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரது மனைவியாராகிய மதங்க சூளாமணியாரும் ஞான சம்பந்தரை தரிசிக்க சீர்காழிக்கு வந்தனர். ஞான சம்பந்தர் அவர்கள் தம்மை விழுந்து வணங்கும் முன்பே அன்போடு விழுந்து வணங்கி எழுந்தார். ஞான சம்பந்தர் தேவார அமுதும் பொழிந்தார். அத்தேவார அமுதத்தை பாணர் தம்பதியர் யாழ் இசைத்து மகிழ்ந்தனர். ஞான சம்பந்தர் பாட பாணர் யாழ் இசைக்க பாலும் தேனும் கலந்தார் போல் எங்கும் தமிழ் மழை பொழிந்தது. திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் ஞான சம்பந்தர் உடனே இருந்து அவருடைய பாசுரங்களை யாழிலே இசைக்கும் அரும்பெரும் தொண்டை மனம் குளிர பரமன் செவி குளிர கேட்போர் உள்ளம் உருக தொடர்ந்து நடத்தி வரலாயினர். இவ்வாறு வாழ்ந்து வரும் நாளில் ஞான சம்பந்தருக்கு தில்லையில் எழுந்தருளியிருக்கும் நடராஜ பெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. யாழ்ப்பாணரோடு தந்தையாரையும் அழைத்து கொண்டு தில்லைக்கு புறப்பட்டார். தந்தையார் சம்பந்தரை தோளில் சுமந்து கொண்டு மகிழ்வோடு புறப்பட்டார். சீர்காழி மெய்யன்பர்கள் சம்பந்தரை வழியனுப்பி வைத்தனர். தில்லைவாழ் அந்தணர்கள் ஞான சம்பந்தர் பெருமானை பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து வரவேற்று வீதி வழியே அழைத்து சென்றனர். தில்லை திருவீதியையும் எழுநிலை கோபுரத்தையும் வணங்கியவாறு ஆலயத்தை வலம் வந்த ஞான சம்பந்தர் கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருகி பதிகம் பாடிக்கொண்டே தெற்கு ராஜகோபுரத்தின் வழியாக சென்று நடராஜ பெருமானை வணங்கினார். அவரது பாடல்களை பாணரும் அவரது மனைவியாரும் யாழில் இசைத்தனர். பல நாட்கள் தில்லையில் தங்கி திருப்பணிகளை செய்தார் சம்பந்த பெருமான். தில்லையில் தங்கியிருந்த ஞான சம்பந்தர் அருகில் உள்ள திருவெட்களம் சென்றார். அங்கு திருக்கோவிலிலே தங்கியிருக்கும் அரணாரை பாடி பாடி உள்ளம் உருகினார். அங்கிருந்தபடியே அடிக்கடி தில்லைக்கு வந்து சிற்றம்பலத்தையும் தரிசனம் செய்து வரலானார். பாணர் வேண்டுகோளுக்கு இணங்க அவரது சொந்த ஊராகிய திரு எருக்கத்தம் புலியூருக்கு சம்பந்தர் புறப்பட்டார். ஆங்காங்கே கோவில் கொண்டுள்ள இறைவனை வழிபட்டு திருப்பதிகங்களை பாடிக்கொண்டே சென்றார்.
ஞான சம்பந்தருக்கு திருநெல்வாயில் அறந்துரையை தரிசிக்க வேண்டுமென்ற ஆசை எழுந்தது. இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கு உச்சிநாதர் என்று பெயர். அது காரணம் பற்றியே அந்த தலத்திற்கு திருவுச்சி என்றும் பெயர் உண்டு. திருமகனின் ஆசையை நிறைவேற்ற தந்தையார் அவரை தமது தோளில் சுமந்து கொண்டு புறப்பட்டார். தந்தையார் தம்மை தூக்கி கொண்டு நடப்பது கண்டு சம்பந்தர் மனம் கலங்கினார். தந்தையாரை தோளிலே தூக்கிச் செல்ல வேண்டாம் என்று கூறிய ஞான சம்பந்தர் தம் பட்டுப்பாதம் நோவதையும் அறியாது நடக்கலானார். இவர்கள் போகும் வழியே மாறன்பாடி என்னும் தலம் ஒன்று எதிர்பட்டது. இரவு நெருங்கவே அனைவரும் அங்கே தங்கினர். திருநெல்வாயில் அரங்கத்துறை அமைந்த இறைவன் ஞான சம்பந்தர் சேவடி நோக நடந்து வருவதை எண்ணி அவ்வூர் அடியார்களின் கனவில் தோன்றினார். ஞான சம்பந்தன் தளிர் அடிகள் நோக தம்மை தரிசிக்க வருகின்றான். அவனை ஏற்றி வருவதற்கு முத்து சீவிகையும் முத்து குடையும் முத்து சின்னங்களையும் வைத்திருக்கின்றோம். அவற்றை எடுத்து சென்று இது எமது கட்டளை என்று கூறி அழைத்து வருவீர்களாக என சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளினார். எம்பெருமான் ஞான சம்பந்தர் கனவிலும் தோன்றி நாம் உனக்கு மகிழ்வித்து அருளும் முத்து சீவிகை முத்துக்குடை முதலியவற்றை பெற்றுக்கொள்வாயாக என திருவாய் மலர்ந்தருளினார். பொழுது புலர்ந்தது. ஞான சம்பந்தர் இறைவனின் திருவருட்கருணையை எண்ணி பதிகம் ஒன்றை பாடி பரமன் அருளை போற்றினார். அதற்குள் மறையோர்கள் முத்து சீவிகையோடு வந்தனர். ஞான சம்பந்த பெருமானை கண்டு இறைவன் திருவாய் மலர்ந்து அருளிய திருவாசகத்தை சொல்லினர். முத்து சீவிகையில் எழுந்தருள பிரார்த்தித்தனர். நெல்வாயில் மெய்யன்பர்கள் சம்பந்த பெருமானையும் அவரது தந்தையாரையும் உடன் வந்த அடியார்களையும் நெல்வாயில் அறத்துறை கோயிலுக்கு மேலதாள இன்னிசை முழக்கத்துடன் அழைத்து கொண்டு புறப்பட்டனர். ஞான சம்பந்தர் அறத்துறை அரணாரை வழிபட்டு பதிகம் பலவற்றை பாடினார். அவ்வூர் அடியார்கள் விருப்பத்திற்கு இணங்க சில காலம் நெல் வாயிலில் தங்கினார் சம்பந்தர். அங்கிருந்தவாறே அருகில் உள்ள பல சிவன் கோயில்களையும் வழிபட்டு வரலானார். பிறகு சீர்காழியை வந்தடைந்தார். சீர்காழி பகுதியில் எழுந்தருளியிருந்த சம்பந்தர் அனுதினமும் தோணியப்பரை பாடி பரவசமுற்றார். ஞான சம்பந்தருக்கு உரிய பருவத்தில் அவரது பெற்றோர்கள் முப்புரி நூல் அணியும் சடங்கினை சீரோடும் சிறப்போடும் நடத்தினர். திருஞான சம்பந்தர் சீர்காழியில் தங்கியிருக்கும் நாளில் ஞான சம்பந்தருடைய அன்பையும் அருளையும் ஞானத்தையும் மேன்மையையும் கேள்வியுற்ற திருநாவுக்கரசர் சீர்காழிக்கு வந்தார். அவரது வருகையை முன்னதாகவே தெரிந்து கொண்ட சம்பந்தர் அன்பர் புடைசூழ அப்பர் அடிகளை எல்லையிலேயே எதிர்கொண்டு அழைத்தார். ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி அகமகிழ்ந்து கழித்தனர். ஞான சம்பந்தர் கரங்குவித்து இன்பம் பெருக இன்மொழியால் அப்பரே என்று அழைக்க நாவுக்கரசர் அவரை நோக்கி அடியேன் என்று உள்ளம் உருக வணங்கினார். இருவரும் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டனர். ஞான சம்பந்தருடன் தங்கியிருந்து திருத்தலங்கள் பலவற்றை தரிசித்து வந்த அப்பரடிகள் ஒரு நாள் அவரிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். திருஞான சம்பந்தர் திருத்தோணியப்பரை செந்தமிழ் மாலை விகற்பங்களான திருமொழி மாற்று, திருமாலை மாற்று, வழிமொழி, திருவிராகம், திரு ஏகபாதம், திருவிருக்குறள், திருவொழுக கூற்றிருக்கை, திருவிராகம் போன்ற பற்பல திருப்பதிகங்களை உள்ள முருக பாடி பரவசம் உண்டார். இத்திருப்பதிகங்கள் மூல இலக்கியமாக வீடு பேற்றிற்கான உண்மை இயல்பினை உணர்த்தும் சன்மார்க்க பதிகங்களாக அமைந்துள்ளன. ஒரு நாள் தந்தையருடன் ஆளுடை பிள்ளையார் சிவ யாத்திரை தொடர்ந்தார். அது சமயம் பாணரும் அவரது மனைவியாரும் உடன் சென்றார்கள். சோழ நாட்டில் உள்ள பல சிவ தலங்களை தரிசித்தவாறு திருப்பாச்சில் ஆசிரமத்தை அடைந்தனர். திருக்கோவிலை வலம் வந்து இறைவனை தொழுது நின்ற சம்பந்தர் இறைவன் திருமுன் கிடந்த கொல்லி மழுவன் மகளை கண்டார். மழுநாட்டு தலைவன் கொல்லி மழுவன் வலிப்பு நோயால் துன்புறும் தன் மகளை இவ்வாலயத்தில் விட்டு சென்று விட்டான். இறைவன் அருளால் தன் மகளுக்கு நோய் நீங்கும் என்று எண்ணிதான் மழுவன் இவ்வாறு செய்தான். இந்த சமயத்தில் ஞான சம்பந்தர் ஆலயத்திற்கு வந்துள்ளார் என்பதை கேள்விப்பட்டான் மன்னன். ஆளுடை பிள்ளையாரால் எப்படியும் தன் மகளை உடல் பூரண குணமடைய செய்ய முடியும் என்று மனம் குளிர்ந்த மழுநாட்டு தலைவன் ஞான சம்பந்தரை காண ஓடோடி வந்தான். தலைவன் ஞான சம்பந்தரிடம்
மகளின் உடல்நிலையை கூறி வருந்தி உள்ளம் உருகி நின்றான். ஞான சம்பந்தர் துணிவளர் திங்கள் என தொடங்கும் பதிகத்தை மழுவன் மகளின் வலிப்பு நோய் நீங்குமாறு உள்ளம் இறங்கி பாடினார். இறைவன் திருவருளால் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி முடித்ததும் தலைவன் மகள் நோய் நீங்கி சுய உணர்வு பெற்று எழுந்தாள். ஞான சம்பந்தரின் வியக்கத்தக்க இவ்வருட் செயலை எண்ணி உள்ளமும் உடலும் பொங்கி பூரித்து போன தலைவனும் தலைவன் மகளும் தெய்வ திருமகனின் தாழ்தனில் விழுந்து வணங்கி கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க நின்றனர். ஞான சம்பந்தர் அவர்களை வாழ்த்தினார். அங்கிருந்து புறப்பட்ட திருஞான சம்பந்தர் மேலும் பல கோயில்களை வழிபட்ட வண்ணம் கொங்கு நாட்டை வந்தடைந்தார். கொங்கு நாட்டில் மக்களை கொல்லும் கொடுமையை கண்டார். அவ்வினைக்கு இவ்வினை என தொடங்கும் பதிகம் ஒன்றை பாடி கொடும் அந்த நாட்டினை சேரா வண்ணம் பேரருள் புரிந்து மக்களை காத்தார். கொங்கு நாட்டு மக்கள் ஞான சம்பந்தரை போற்றி புகழ்ந்து வணங்கினர். இவ்வாறு இறைவனை தரிசித்து பதிகங்கள் பல பாடி பாரோர் புகழ் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி ஊர் ஊராக சுற்றி வந்த ஞான சம்பந்தர் திருப்பட்டி சுரத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவனை தரிசிக்க திருவுள்ளம் கொண்டு அத்திருத்தலம் நோக்கி புறப்பட்டார். ஞான சம்பந்தர் வெயிலில் நடந்து வரும் பொழுது திருவுள்ளம் கனிந்த இறைவன் அவருக்கு பூதகணங்கள் மூலம் முத்துப்பந்தல் அமைத்து நிழல் கொடுக்க செய்தார். முத்துப்பந்தலின் நிழலிலே திருப்பட்டி சுரத்தை அடைந்த ஞான சம்பந்தர் எம்பெருமானை வழிபட்டு பதிகம் ஒன்றை பாடினார். அங்கிருந்து புறப்பட்டு திருவாடுதுறையை வந்தடைந்தார் திருஞான சம்பந்தர். அங்கு தொண்டர்களும் அடியார்களும் அந்தணர்களும் ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று வணங்கினர். ஞான சம்பந்தர் அத்தலத்தில் சில காலம் தங்கியிருந்தார். அப்பொழுது அவருடைய தந்தையார் அவரிடம் சீர்காழியில் வேள்வி நடத்துவதற்கு பொன்னும் பொருளும் வேண்டும் என்று கேட்டார். ஞான சம்பந்தர் இறைவன் திருவடியை எண்ணி திருப்பதிகம் ஒன்றை பாடினார். இறைவன் ஒரு பீடத்தில் எடுக்க எடுக்க என்றும் குறையாத 1000 பொன் நிறைந்த கிளி ஒன்றை கொடுத்து அருளினார். தந்தை சிவபாத விருதையர் மனம் மகிழ அதை கொண்டு வேள்வி நடத்துவதற்காக சீர்காழி நோக்கி புறப்பட்டார். ஞான சம்பந்தரும் விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். திருவாடுதுறையில் தங்கியிருந்த சம்பந்தர் பாடினார். பாணர் யாழ் மீட்டி மகிழ்ந்தார். மெய் அன்பர்கள் இசை வெள்ளத்தில் மூழ்கினர். அவ்வூரில் உள்ள பாணருடைய உறவினர்களும் சுற்றத்தார்களும் தங்கள் அறியாமையால் ஞான சம்பந்தர் பாடும் பதிகங்கள் பாணர் யாழ் மீட்டி வாசிப்பதால் தான் புகழ் பெறுகின்றன என்ற தவறான எண்ணத்தை கொண்டிருந்தனர். அவ்வெண்ணத்தை அவர்கள் பாணரிடமே பெருமையுடன் வெளியிடவும் செய்தனர். அது கேட்ட பாணர் உள்ளம் துடித்து போனார். ஞான பாலுண்ட சம்பந்தரிடம் தன் சுற்றத்தாரின் அறியாமையையும் செருக்கையும் அடக்க வேண்டும் என்று உள்ளம் முருக வேண்டினார். அதை கேட்ட ஞான சம்பந்தர் மாதர் மடபிடி என தொடங்கிடும் திருப்பதிகம் ஒன்றை பாடினார். பாணர் அப்பதிகத்தை யாழிலே மீட்டி பாட இயலாது செயலற்று போனார். பாணர் கண் கலங்கினார். வேதனை கருணை உணராது யாழை உடைக்க முற்பட்டது தவறு. இந்த கருவியில் முடிந்த அளவுக்கு எவை எட்டுமோ அவற்றை முன்போல் இதனிலிட்டு வாசிப்பீராக என்று ஞான சம்பந்தர் பாணருக்கு அன்பு கூர்ந்து அருளி வாழ்த்தினார். பாணர் முன்போல் யாழில் பண்ணமைத்து பதிகம் பாடினார். அது கண்ட பாணருடைய உறவினர்களும் சுற்றத்தார்களும் தங்கள் தவறை உணர்ந்தனர். ஞான சம்பந்தருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி தங்கள் தவற்றுக்கு மன்னிப்பு கோரினர். அங்கிருந்து சிவ யாத்திரை புறப்பட்ட ஞான சம்பந்தர் திருசாத்த மங்கையை அடைந்து திருநீலநக்க நாயனாரை கண்டு மகிழ்ந்து வேறு பல தலங்களை தரிசித்த வண்ணம் செங்காட்டாங்குடி வழியாக திருமருகல் என்னும் தலத்தை வந்தடைந்தார். திருமருகல் கோயில் மடத்தில் தங்கியிருந்து எப்பொழுதும் இறைவனை வழிபட்டு வந்தார் சம்பந்தர். ஒரு நாள் அங்கு வியக்கத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. திருமல்கள் கோயில் மடத்தில் ஒரு கன்னிப்பெண்ணும் ஒரு வணிக மகனும் தங்கியிருந்தனர். அக்கன்னிப்பெண்ணின் காதலனான வணிக மகன் ஒரு நாள் அவ்விடத்தில் பாம்பு தீண்டி உயிர் நீத்தான். காதலனுக்கு ஏற்பட்ட கதியை எண்ணி கன்னி மகள் துடித்தாள். பெற்றோருக்கு தெரியாமல் அத்தை மகனை மனம் பிடிக்க வேண்டும் என்று ஓடி வந்த தனது ஆசையில் இப்படி ஒரு பேரிடி விழுந்ததே என்றெண்ணி தத்தளித்தாள். அப்பெண்மணி வணிக மகனை தீண்ட முடியாத நிலையில் தாங்குணம் துயரால் பலவாறு சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தாள். அவளது புலம்பல்
கோயிலை நோக்கி வரும் ஞானசம்பந்தர் செவிகளில் விழுந்தது. வாடிய முகத்துடனும் வடிக்கும் கண்ணீருடனும் ஓடி எழுந்து பூங்கொடி போல் தன் நிலையை மறந்து நின்ற வணிக மகள் ஞானசம்பந்தரை கண்டாள். திருமருகள் தெய்வமே எழுந்தருளினால் போல் சித்தத்தில் கொண்டாள். ஓடிச் சென்று அவரது பாதங்களில் விழுந்தாள். ஞானசம்பந்தர் அப்பெண்மணிக்கு ஆறுதல் கூறி மொழி கூறினார். அப்பெண்மணி தனது சோக கதையை சொல்லத் துவங்கினாள். நான் பிறந்த ஊர் வைப்பூர். தாமன் என்பவர் என் தந்தை. என் தந்தைக்கு என்னுடன் 7 பெண்கள் உண்டு. இங்கு இறந்து கிடக்கும் என் அத்தை மகனுக்கு தன் பெண்களில் ஒருவரை கொடுப்பதாக சொல்லி அவர் மற்ற 6 பெண்களில் ஒருத்தியை கூட இவருக்கு கொடுக்காமல் ஏமாற்றியதை எண்ணி மனம் பொறாத நான் இவரை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக இங்கு ஓடி வந்தேன். வந்த இடத்தில் விதி எனக்கு சதி செய்து விட்டது. என் வாழ்க்கை துணைவராக இல்லறத்தில் இருக்க வேண்டிய என் அத்தை மகன் அரவத்தால் தீண்டப்பட்டு எனக்கும் இல்லாமல் இவ்வுலகத்திலும் இல்லாமல் போய்விட்டார் அப்படின்னு சொல்லி மேலும் புலம்பி கண்ணீர் வடித்தாள். ஞானசம்பந்தர் காலில் விழுந்து அழுதாள் அந்த வணிககுல பெண்மணி. ஞானசம்பந்தர் திருமல்கள் தெய்வத்தை பணிந்து எழுந்து சடையாய் எனுமாள் எனத் தொடங்கி பதிகம் ஒன்றை பாடி அருளினார். நீலகண்ட பெருமான் சம்பந்தரின் செந்தமிழ் பண்கேட்டு சிந்தை மகிழ்ந்தார். திருமருகள் உரையும் உமையொரு பாகன் வணிக மகனை காத்தார். இறைவனின் கருணையால் வணிக மகன் உயிர் பெற்று எழுந்தான். அனைவரும் அதிசயத்து சம்பந்த பெருமானை வணங்கி துதித்தனர். வணிக மகனும் வணிக மகளும் ஞான சம்பந்தரின் பாத கமலங்களில் விழுந்து வணங்கினர். சம்பந்தர் இருவரையும் திருமணம் செய்து கொண்டு என்றென்றும் நீடு புகழ் வாழ்வீராக என்று ஆசி கூறி வழி அனுப்பி வைத்தார். ஞான சம்பந்தர் அந்த தலத்தில் சில நாட்கள் தங்கியிருந்து சிவ வழிபாட்டை இடையராது நடத்தி வந்தார். அந்த நாளில் அவரை காண சிறுதொண்ட நாயனார் வந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கி மகிழ்ந்தனர். இருவரும் திருமருகள் நீலகண்ட பெருமானை வழிபட்டவாறு அங்கிருந்து புறப்பட்டு திருசெங்காட்டாங்குடிக்கு வந்தனர். அங்கு கோயில் கொண்டுள்ள கணபதீஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாழ்ந்து வரலாயினர். சில நாட்களில் அங்கிருந்து புறப்பட்டு திருப்புகலூரை அடைந்தனர். அங்கு முருகநாயனார் தங்கியிருந்த திருமணத்தில் தங்கினர். அச்சமயத்தில் அப்பரடிகள் தொண்டர் பலருடன் திருப்புகலூரை வந்தடைந்தார். அப்பரடிகள் திருவாரூர் தரிசனத்தை பற்றி சிந்தை குளிரும் பதிகத்தால் சிறப்புற எடுத்து இயம்பியதை கேட்ட ஞான சம்பந்தருக்கு திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்ட பெருமானை போற்றி பணிந்து வரவேண்டும் என்ற விருப்பம் உண்டாயிற்று. ஞான சம்பந்தர் அப்பர் அடிகளை திருப்புகலூரிலேயே சில காலம் தங்கியிருக்கும்படி கூறிவிட்டு திருவாரூருக்கு புறப்பட்டார். திருஞான சம்பந்தர் திருவாரூர் செல்லும் வழியே உள்ள சிவதலங்கள் பலவற்றை தரிசித்து மகிழ்ந்தவாறே திருவாரூரை வந்தடைந்தார். திருவாரூரில் தியாகேச பெருமானை கண்குளிர கண்டுகளித்தார். தமிழ் பாமாலை தொடுத்து இன்புற்றார். சில காலம் தங்கியிருந்து பேரின்பம் கொண்டார். பின்பு திருவாரூரை நீத்து திருப்புகலூர் வந்தார். அங்கு அப்பர் அடிகளோடு தங்கியிருந்து எம்பெருமானை வழிபட்டு வரலானார். திருப்புகலூர் செஞ்சடை வண்ணர் அருள் பெற்று இன்புற்று ஆளுடை பிள்ளையாரும் அப்பரடிகளும் அங்கிருந்து புறப்பட்டு மற்றும் பல சிவதலங்களை தரிசித்து வரலாயினர். இரு ஞான மூர்த்திகளும் கால்நடையாகவே சென்று கொண்டு இருந்தனர். ஞான சம்பந்தர் இறைவன் தமக்களித்த முத்து பல்லக்கில் அமர்ந்து வராமல் தம்முடன் நடந்து வருவது அப்பருக்கு மனவேதனையை கொடுத்தது. அப்பரடிகள் ஞான சம்பந்தரை நோக்கி, முத்து சீவிகை தனித்து வர தாங்கள் கால்கெடுக்க நடந்து வருதல் ஆகாது. தங்களோடு எம்பெருமான் அருளி செய்த முத்து சீவிகையில் எழுந்தருள்க அப்படின்னு அன்போடு வேண்டினார். அதை கேட்டு ஞான சம்பந்தர் சிறிதும் மனம் ஒவ்வாத நிலையில் அப்பரிடம், தாங்கள் நடந்து வர நான் மட்டும் முத்து சீவிகையில் ஏறி வருவது முறையல்ல அப்படின்னு சொல்றாரு. எனினும் எம்பெருமானின் திருவருட் கருணையை எண்ணி பார்த்தார் ஆளுடை பிள்ளையார், தாங்கள் முன்னால் எழுந்தருளுங்கள், தங்கள் பின்னால் நான் மெதுவாக வந்து சேர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பரடிகளும் அதற்கு இசைந்தார். இவ்வாறாக அப்பரடிகள் முதலில் ஒரு திருத்தலத்தை சேர்வதும் பின்னர் ஆளுடை பிள்ளையார் முத்து சீவிகையில் அத்தலத்தை அடைவதுமாக இரு சிவநேச செல்வர்களும் தங்கள் சிவ யாத்திரையை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தனர். இப்படியாக இரு திருத்தொண்டர்களும் திருக்கடவூர், திருவம்பர் முதலிய தலங்களை தரிசித்தவாறு
திருவிழிமிழலையை வந்தடைந்தனர். அந்த நகரத்து தொண்டர்களும் அடியார்களும் இவர்களை போற்றி வணங்கினர். ஞானசம்பந்தர் விழிமிழலை எம்பெருமானை போற்றி சடையார் புனல் உடையார் என தொடங்கும் பதியம் ஒன்றை உள்ள முருக பாடி எம்பெருமானின் சேவடியை வழிபட்டார். ஆளுடை அரசரும் ஆளுடை பிள்ளையாரும் தினம் தவறாது அரணாரை அழகு தமிழ் பாமாலைகள் புனைந்து வழிபட்டு வந்தார்கள். ஊர் மக்கள் உற்சாகம் தாங்கவில்லை. அவர்கள் சிவ செல்வர்களை போற்றி பணிந்து பெருமிதம் கொண்டனர். சீர்காழி அந்தணர்கள் திருத்தோணியப்பரை தரிசிக்க சீர்காழிக்கு வருமாறு அவர்களை வேண்டினர். ஞானசம்பந்தர் திருவிழிமிழலை இறைவன் விடையளிப்பின் வருவோம் அப்படின்னு மறுமொழி கூறினாங்க. அன்றிரவு பிறை திங்களை முடிந்த பேரருளாளர் ஞானசம்பந்தர் கனவிலே எழுந்தருளி இந்த திருத்தலத்திலே திருத்தோணியப்பர் திருக்கோலத்தை காட்டி அருளுகின்றோம் என்று திருவாய் மலர்ந்தார். பொழுது புலர்ந்தது. ஆளுடை பிள்ளையாரும் அப்பர் அடிகளும் மறையோர்களும் புடைசூழ கோயிலுக்கு போறாங்க. திருவிழிமிழலை ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் தோணியப்பர் திருக்கோலம் விளங்க காட்சியளித்தார். தோணியப்பர் திருக்கோலத்தை கண்டு ஆளுடை பிள்ளையார் பக்தி பரவசத்தில் கைமறு பூங்குழல் என தொடங்கி பாடினார். தோணியப்பரின் பேர் அருளை எண்ணி பார்த்த சீர்காழி அந்தணர்கள் ஞான சம்பந்தரிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டனர். ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவிழிமிழலை இறைவனை நாள்தோறும் வழிபட்டு பதிகங்கள் பலவற்றை பாடி வந்தனர். இவ்வாறு இருந்து வரும் நாட்களில் திருவிழிமிழலை நகரத்தில் மழையின்மையால் பஞ்சம் பெருகியது. திருவிழிமிழலை பெருமான் இவர்கள் கனவிலே எழுந்தருளி சிவனடியாருக்கும் மக்களுக்கும் பஞ்சத்தால் துன்பம் வருமோ என்று நீங்கள் அஞ்சற்க, அவர்களுக்கு எந்தவித தீங்கும் நேராது அடியார்களது வாட்டத்தை போக்கும் பொருட்டு நாள்தோறும் திருக்கோயில் கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் ஒவ்வொரு பொற்காசுகளை வைத்து அருளுவோம். அவற்றை கொண்டு அடியார்களது வறுமை நிலையை போக்கி உதவுங்கள் அப்படின்னு திருவாய் மலர்ந்தார். இறைவன் கனவிலே பொழிந்ததற்கு ஏற்ப தினமும் பொற்பீடத்தில் இருந்து பொற்காசுகளை பெற்றெடுத்து ஆளுடை பிள்ளையாரும் திருநாவுக்கரசரும் அடியார்களுக்கு குறைவின்றி அமுதுண்டு இன்புற்றனர். இது நிகழும் நாளில் அப்பர்களது திருமடத்திலே மட்டும் தொண்டர்கள் உரிய காலத்தே திருவமுது செய்து கழிப்புற திருஞான சம்பந்தர் திருமடத்தில் உணவு முடிக்க சற்று காலதாமதம் ஆனது. இதை உணர்ந்த ஞான சம்பந்தர் தமது திருமடத்தில் அமுது படைக்க காலதாமதம் ஆவதன் காரணம் என்ன என்று அடியார்கள் கிட்ட கேட்டாரு. அதுக்கு அவர்கள் ஞான சம்பந்தரை நோக்கி, நம்முடைய பொற்காசு நல்ல காசல்ல என்று கூறி பண்டங்களை கொடுக்க காலதாமதம் செய்கின்றனர். ஆனால் நல்ல காசு பெற்ற அப்பர் பெருமானுக்கு வியாபாரிகள் வேண்டும் பொருளை விரைவிலேயே கொடுத்து விடுகிறார்கள் என்ற உண்மையை விளக்கி கூறுறாங்க. அடியார்கள் இங்கனம் மொழிந்தது கேட்டு ஞான சம்பந்தர் சிந்தித்து அப்பரடிகள் கோயில் திருப்பணிகள் செய்ததன் பயனே இது என உணர்ந்து எம்பெருமானை வணங்கி வழிபட்டு வாசி தீரவே காசு நல்குவீர் என்னும் திருப்பதிகத்தை பாடினார். இறைவன் ஞான சம்பந்தருக்கு நற்காசு கொடுத்து அருளினார். அன்று முதல் ஆளுடை பிள்ளையும் உரிய காலத்தே விருந்தளித்து அரும்பெரும் தொண்டாற்றி வரலானார். சில நாட்கள் மழை பொழிய பஞ்சம் தணிந்தது. இரு ஞான மூர்த்திகளும் தொடங்கிய தல யாத்திரையின் தொடக்கத்தில் இருவரும் வேதாரண்யத்தை வந்தடைந்தனர். சம்பந்தரும் அப்பரும் திருக்கோயில் கோபுரத்தை தாழ்ந்து பணிந்து கோயில் வெளிமுற்றத்தை கடந்து மறைகளால் காப்பிடப்பட்டிருந்த வாயிலை அடைந்தனர். அங்கு திருவாயில் தாளிடப்பட்டு இருப்பதால் அன்பர்களுக்கு பிரிதொரு பக்கம் வாயில் அமைத்து அதன் வழியாக உள்ளே சென்று வழிபட்டு வருவதை கண்டார்கள். ஞான சம்பந்தர் அவ்வடியார்களிடம் வாயில் அடைத்து கிடக்கும் காரணத்தை கேட்கிறாரு. இறைவனை வழிபட்டு வந்த அருமறைகள் வாயிலை அடைத்து சென்று விட்டன என்று உண்மையை அவ்வூர் அடியார்கள் வேதனையோட எடுத்து சொல்றாங்க. அடியார்கள் மொழிந்ததை கேட்ட ஞான சம்பந்தர் அப்பர் அடிகளை பார்த்து அத்திருக்காப்பு நீங்குமாறு திருப்பதிகம் ஒன்றை பாடுவீராக என்று கேட்டுக்கொண்டார். அப்பர் அடிகள் 11 பாடல்களால் கதவின் தாள் திறக்கும்படி செய்தார். அடியார்கள் எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியினால் எம்பெருமானின் திருநாமத்தை கைலை மலை எட்டும் வண்ணம் முழக்கம் செய்தனர். உச்சி மீது குவித்த செங்கரங்களோடும் ஆனந்த கண்ணீர் பெருகும் கண்களோடும் கோயிலுள் புகுந்து இறைவனை பன்முறை விழுந்து வணங்கி எழுந்தனர். இரு ஞான மூர்த்திகளும்
நெஞ்சுருக எம்பெருமானை பணிந்து திருப்பதிகங்கள் பலபாடி பக்தி வெள்ளத்துல மூழ்கிறாங்க. அனைவரும் வழிபட்டு வணங்கி வெளிவந்தவுடன் அப்பர் அடிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஞான சம்பந்தர் திறந்த கதவுகளை அடைக்கும் பொருட்டு சதுரம் என தொடங்கும் பதிகம் ஒன்றை பாடினார். அங்கனமே வாயிலின் கதவுகள் காப்பு நிரம்பின. அன்று முதல் அத்திருவாயில் திறக்கவும் காப்பிடவும் எளிதாக அமைந்தது. அடியார்கள் அவ்வாயில் வழியாக சிரமமின்றி இறைவனை வழிபட்டு வரலாயினர். தலங்கள் தோறும் இறைவன் அருளால் வியக்கத்தக்க பற்பல செயல்கள் நிகழ்த்திய இரு ஞானமூர்த்திகளும் இவ்வாறு திருமறைக்காட்டை வந்தடைகிறாங்க. திருமறை பெருமானை பணிந்து பதிகம் பாடி பரவினர். அத்திருத்தலத்திலே தங்கியிருந்து திருத்தொண்டுகள் பல புரிந்து வந்தாங்க. அந்த காலத்துல பாண்டிய நாட்டை கூன் பாண்டியன் நெடுமாறன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். பாண்டிய மன்னன் சோழன் மகளாகிய மங்கையர்க்கரசியை மணந்திருந்தான். அவனது முதன் மந்திரியாக பணியாற்றுபவர் குலசிறையார் என்ற பெருந்தகையார். பாண்டியனின் ஆட்சியிலே சைவம் வளர்ச்சி குறைந்து சமணம் சிறுக சிறுக பரவி கொண்டு இருந்தது. மன்னன் நெடுமாறன் சமணத்தில் மிக்க பற்று கொண்டு சமணத்தை ஊக்குவித்ததால் சமண தலைவர்கள் செருக்குற்று சைவத்தை குறை கூறி வந்தனர். ஆனால் மாதேவி மங்கையர்க்கரசியாரும் முதன் மந்திரி குலசிறையாரும் சைவ சமயத்தை பாதுகாக்க தங்களால் இயன்றதை செய்து வந்தனர். பாண்டிய நாட்டில் முன்போல் சைவம் தலை தோங்க வேண்டும் என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்த அவர் செவிகளில் அப்பர் அடிகளும் திருஞான சம்பந்தரும் திருமறை காட்டில் வந்து தங்கியிருக்கும் செய்தி எட்டியது. அரசியாரும் குலசிறையாரும் ஊக்கமும் பெருமகிழ்ச்சியும் கொண்டவர்களாய் தம் ஏவலர்கள் சிலரை திருமறை காட்டிற்கு அனுப்பி ஞான சம்பந்த மூர்த்திகளை அழைத்து வருவதற்கான ஏற்பாட்டை செய்கிறாங்க. ஏவலர் ஞான சம்பந்தர் வசிக்கும் மடத்தை அடைந்தனர். அடியார்களை வணங்கி அரசியார் விருப்பத்தை உரைத்தனர். பாண்டிய நாடு சமணர்களிடம் சிக்கி சிதைந்து வருகிறது. மன்னர் கூட சமணர்களின் மாய வலையில் விழுந்து விட்டார். அதனால் தாங்கள் அருள் கூர்ந்து மதுரை மாநகருக்கு எழுந்தருள வேண்டும். சமணரை வென்று தென்பாண்டிய நாட்டில் சிவனடியார்களின் தொண்டு சிறக்கவும் சைவ நெறி தலைக்கவும் திருவுள்ளம் கொண்டருள வேண்டும். அரசியாரும் அமைச்சரும் தங்களிடம் இவ்விவரத்தை சொல்லி வருமாறு எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பணிவன்போட பணியாட்கள் சொல்றாங்க. சீர்காழி பிள்ளையார் முக மலர்ச்சியோட விரைவில் வந்து சேர்வதாக அரசியாரிடம் கூறும்படி சொன்னார். ஏவலர் வணங்கி புறப்பட சம்பந்தர் ஏவலர்களை வாழ்த்தி அனுப்பினார். அவர்களும் மதுரையம்பதி வந்து அரசியாரிடம் சம்பந்தர் வருகையை பற்றி கூறுறாங்க. அரசியாரும் அமைச்சரும் அகம் மகிழ்ந்தாங்க. அப்பரடிகள் திருஞான சம்பந்தரிடம் சமணர்களின் தீய வழியினை எடுத்து விலக்கி இப்பொழுது மதுரை போவது உசித்தம் அல்ல என்றும் அதற்கு தான் உடன்பட போவதில்லை என்றும் சொன்னார். அதற்கு ஆளுடை பிள்ளையார், நாம் போற்றுவது பரமனின் பாத கமலங்களே, எனவே நாளும் கோளும் நம்மை என்ன செய்யும்? எம்பெருமான் திருத்தொண்டில் நமக்கு ஆபத்து ஒன்றும் ஏற்படாது என்று கூறி பரமனை போற்றி வேவுரு தோழிப்பங்கன் என்னும் திருப்பதியத்தை ஏம்பினார். ஞான சம்பந்தர் அப்பரடிகளை வேல நாட்டிலேயே இருக்கும்படி கூறிவிட்டு தமது முத்துப்பல்லக்கில் மதுரையம்பதியை நோக்கி புறப்பட்டார். திருமறை காட்டுத்தலம் தந்த நாதரின் திருத்தாளினை சித்தத்திலே கொண்டு புறப்பட்ட ஞான சம்பந்தர் இடையிடையே உள்ள தலங்களை வணங்கி பதிகங்கள் பலபாடி மகிழ்ந்தார். நெய்தல் நிலத்தை கடந்து மருத நிலம் வழியாக முல்லையை தாண்டி பாளையில் புகுந்து பாண்டிய நாட்டின் பாங்கிலே வந்தடைந்தார் சம்பந்தர். மனம் கமலும் மலர் நிறைந்த மலைகளில் துள்ளி ஓடும் தேன் அருவிகளை கடந்தார். புள்ளினங்கள் துள்ளி விளையாடும் காடுகளை கடந்தார். ஒருவாறு ஆளுடை பிள்ளையார் திருக்கொடுங்குன்றம் என்னும் பிரான்மலை சிவதலத்தை வந்தடைந்தார். அங்கு மலை மீது எழுந்தருளியிருக்கும் விரிபுணல் அணிந்த வேணியரது அடிபோற்றியவாறு மதுரையை நெருங்கலானார். அரசியாரும் அமைச்சரும் சம்பந்தரை வரவேற்க மதுரை மாநகரை கவின்பெற அழகு செய்யத்தக்க ஏற்பாடுகள் செய்தனர். உலகில் உள்ள எழிலை எல்லாம் ஒன்று திரட்டி கொளித்து வைத்தார் போல மதுரையம்பதி அழகுற விளங்கியது. மதுரை தெருக்களிலே மறையொளி கேட்ட வண்ணமாக இருந்து கொண்டே இருந்தது. அரங்கிலே அழகு மயில் போல ஆரணங்கு பதுமைகள் நடனமாடும் சிலம்பொலி களீர் களீர் என கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்தணர்கள் வேள்விகள் நடத்தி விண்ணெட்ட புகை எழுப்பி மறைவேத முழக்கம் செய்தனர். ஓரிடத்தின் எழிலை கண்ட கண்கள் வேறிடம் திரும்பாத காட்சியைத்தான் ஒவ்வொரு இடத்திலும் காண முடிந்தது. திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியவாறு நகருக்குள் நுழைந்தார். அன்பர்கள்
பூரண கும்பம் எடுத்தனர். தூப தீபம் காட்டினர். பாலிகைகள் ஏந்தினர். வீதி எங்கும் மணமிக்க மலரையும் நறுமண பொடியையும் பொறிகளையும் வாரி வாரி வீசினர். பன்னீர் தெளித்தனர். ஞானசம்பந்தர் வந்தடைந்த செய்தியை ஏவலர்கள் கூறியதும் அரசியார் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் சன்மானமாக கொடுத்து அனுப்பினார். அரசியார் அமைச்சரை அனுப்பி ஞானசம்பந்தரை எதிர்கொண்டு அழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அதுவே சமணர்களுக்கு தீய சகுனங்கள் தோன்றுவதற்கும் குலசிறையாருக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும் நல்ல சகுனங்கள் தோன்றுவதற்கும் காரணமாக அமைந்தன. சம்பந்தரின் வருகையை கேள்வியுற்ற சமணர்கள் ஒன்று கூடி நிலைமையை விவாதிக்கத் தொடங்கினர். அமைச்சரும் அரசியாரும் ஆனந்த கடலில் மூழ்கினர். சமணரால் பாண்டிய நாட்டுக்கு நேர்ந்த தீமையினை போக்குவதற்கு தூய வெண்புணர் கங்கையே பாண்டிய நாட்டை நோக்கி வந்தார் போல அடியார்களின் தூய திருவெண்ணீர் பொலிவு பெற்ற ஞானசம்பந்தர் இறைவனின் திருவருள் ஒளியுடன் முத்து சீவிகையில் எழுந்தருளினார். அத்திரு காட்சியை கண்ட குலசிறையார் உடல் புலாயுதம் பெற்று கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக தம்மை மறந்து உலகை மறந்து பக்தியால் கட்டுண்டு அப்படியே முத்து சீவிகை முன் விழுந்து பணிந்து எழுந்தார். மீண்டும் சிர மீது கரந்தூக்கி நெஞ்சத்தில் பொங்கி வரும் அன்பு பெருக்கால் பூமியில் விழுந்து வணங்கினார். ஞான சம்பந்தருடன் வந்த அடியார்கள் அமைச்சரை எழுப்ப முயன்றனர். அமைச்சர் தம்மை மறந்த நிலையில் படுத்து கிடந்தார். ஞான சம்பந்தர் முத்து சீவிகையில் இருந்து கீழே இறங்கி தமது அருட்கரத்தால் அமைச்சரை தொட்டி எழுப்பினார். அமைச்சர் எழுந்து அண்ணலை தொழுது அடிபணிந்து போற்றினார். ஞானசம்பந்தர் அரசியார் நலம் பற்றி அமைச்சரை வினாவ அமைச்சரும் மகிழ்ச்சியோடு ஐயனை எதிர்கொண்டு அழைக்க அரசியார் பணிந்துள்ளார் அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர் மொழிந்தது கேட்டு அகமகிழ்ந்த ஆளுடை பிள்ளையார் முதலில் ஆலவாய் அப்பன் எழுந்தருளியிருக்கும் கோயிலுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர் முன் செல்ல அன்பர்கள் புடைசூழ ஆலயத்தை நோக்கி புறப்பட்டார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் திருக்கோயிலுக்கு எழுந்தருள போகிறார் என்ற செய்தி கேட்டு அரசியாரும் ஆலயத்திற்கு விரைந்தார்கள். இதற்குள் ஞானசம்பந்தர் அமைச்சரும் அடியார்களும் புடைசூழ கோயிலை வந்தடைந்தார். திருவாலவாய் திருக்கோயில் உயர் கோபுரத்தை கண்ட ஞானசம்பந்தர் வணங்கி எழுந்து மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என தொடங்கும் திருப்பாடலால் அரசியாரையும் அமைச்சரையும் சிறப்பித்தார். பிறகு அச்சிவத்தொண்ட அன்பர்கள் புடைசூழ அமைச்சருடன் கோயிலை வலம் வந்து சோமசுந்தர பெருமானை வழிபட்டார். நீளமா மிடற்று ஆலவாயிலான் என்னும் திருப்பாடலால் சிவனை துதித்தார். அடியார்கள் ஆனந்த கடலில் மூழ்கி திளைத்தனர். ஞான சம்பந்தர் தலைசங்க புலவர்களை வணங்கி வழிபட்டார். கோபுர வாசலை அடைந்தார். அங்கு அரசியார் வணக்கத்துடன் நிற்பதை அமைச்சர் காண்பித்தார். அரசியார் விரைந்து வந்து ஞான சம்பந்தரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்தார். ஞான சம்பந்தர் அரசியாரை தமது அருட்கரத்தால் எடுத்து அருளினார். அரசியார் உள்ளமும் உடலும் பொங்கி பெருக கண்களில் நீர்மழுக நாக்குளர ஞானசம்பந்தரை நோக்கி யானும் என் பதியும் செய்த தவம் என்கோள் என்று பணிவன்புடன் கூறினார். யாழின் மென்மொழி போல் அரசியார் மொழிந்ததை கேட்டு நாயனார் சுற்றிலும் மற்ற சமயத்தார்கள் இருந்தும் சிவதொண்டினை மேற்கொண்டு வாழும் உண்மைக்கான வந்தனம் என விடைபகிர்ந்தார். ஞானமூர்த்தியின் அன்பு மொழியை கேட்டு மனம் பூரித்து போன மங்கையர்க்கரசியார் மீண்டும் ஞான சம்பந்தரை வணங்கி எழுந்தார். ஞான சம்பந்தரையும் அவருடன் வந்த அடியார்களையும் மடத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்தார் அரசியார். அரசியார் ஆளுடை பிள்ளையாரிடம் விடைபெற்று கொண்டு அரண்மனைக்கு புறப்பட்டார். அமைச்சர் குலசிறையார் ஞான சம்பந்தரை மடத்திற்கு அழைத்து சென்றார். ஞான சம்பந்தர் தம்முடன் வந்த பரிவாரங்கள் அடியார்களுடன் மடத்தில் தங்கினார். ஞான சம்பந்தர் தங்கியிருந்த இடத்தில் இருந்து எழுந்த வேத முழக்கமும் திருப்பதிக ஒளியும் சமணர்களை கதிகலங்க செய்தது. அவர்கள் வஞ்சனையால் ஆளுடை பிள்ளையாரை பழிவாங்க நினைக்கிறாங்க. அவர்கள் மன்னனை கண்டு எல்லா விவரமும் சொல்றாங்க. மன்னர் அது கேட்டு மனம் குழம்புறாரு. சமணர்கள் மன்னனிடம் ஞான சம்பந்தர் தங்கியிருக்கும் மடத்திற்கு தீமூல செய்தல் வேண்டும் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. மன்னன் ஒன்றும் தோன்றாத நிலையில ஆக வேண்டிய காரியம் எதுவாயினும் உடனே சென்று அதனை செய்க அப்படின்னு கூறி அவர்களை அனுப்பி வைத்தான். சமணர்களின் அடாத செயலை அப்படியே செய்ய பணிந்த பாண்டியன் நெடுமாறன் இதனாலோ வேதனை மேலிட தீராத மனக்குழப்பத்தோடு பூமலர் தூவிய பட்டு மெத்தையிலும் இருக்க ஒண்ணாது படுத்து புரண்டு கொண்டு இருந்தான்.
முகத்திலே துயரத்தின் ரேகைகள் படர்ந்திருந்தன. அது சமயம் மங்கையர்க்கரசியார் மன்னன் அருகே வந்தார். மனவாட்டத்தோடு படுத்திருக்கும் மன்னனிடம், என் உயிருக்குயிராய் உள்ள இறைவா, உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம்தான் என்ன? சற்று முன் இருந்த பெருமகிழ்ச்சி முகத்தில் சற்று கூட காணப்படவில்லையே. உங்கள் மனதில் ஏதோ துயரம் சொல்ல முடியாத அளவுக்கு இருப்பது போல் தோன்றுகிறது. அதனை தயை கூர்ந்து என்னிடம் சொல்வீராக அப்படின்னு கவலையோட வென்றா. மன்னர் அரசியாரிடம் சமணர்கள் வந்து முறையிட்டதையும் அதற்கு தான் விடையளித்ததையும் கூறினார். அது கேட்ட மங்கையர்க்கரசியார் திடுக்கிட்டார், வேதனைப்பட்டார். மங்கையர்க்கரசியார் மன்னனை நோக்கி, எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் வாதம் நடக்கட்டும். வாதத்தில் எவர் வெற்றி பெறுகிறாரோ அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டால் போகிறது என்று கணவனுக்கு அரிய யோசனை சொல்றார். மன்னனும் இதை பற்றி சிந்திக்கலானார். அரசியார் அமைச்சரை சந்தித்து நடந்தவற்றை சொல்றாரு. அமைச்சர் அரசியாரிடம் ஆளுடை பிள்ளையாரின் வருகையால் பெற்ற பேரினை பெருமிதத்தோடு கூறிய போதிலும் சமணர்களின் சூழ்ச்சியை நினைத்து சற்று மனம் அஞ்சினார். அரசியார் மனம் கலங்கினார். ஞான சம்பந்த பெருமானுக்கு ஏதேனும் தீங்கு நேரிடின் அக்கணமே நாமும் உயிரிழப்போம் என்று அரசியாரும் அமைச்சரும் தங்களுக்குள் உறுதி பூண்டாங்க. இதற்குள் ஞான சம்பந்தருக்கு தீமை விளைவிக்க கருதிய சமணர்கள் தங்கள் மந்திரத்தால் அவர்கள் எழுந்தருளி இருக்கும் மடத்திற்கு தீ வைக்க முயன்று தோற்று போயினர். தந்திரத்தால் மடத்திற்கு தீ வைத்தனர். மடத்தில் துயின்று கொண்டிருந்த தொண்டர்கள் கண் விழித்து பார்த்து திடுக்கிட்டாங்க. இறைவனின் அருளால் தீ பரவும் முன்பே அதனை அணைத்துவிட்டு ஞான சம்பந்த பெருமானிடம் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி சொல்றாங்க. தொண்டர்கள் மொழிந்ததை கேட்டு ஞான சம்பந்தர் மனம் பதைத்து போனார். என் பொருட்டுதான் அவர்கள் இத்தகைய தீமை செய்தனர். என்றாலும் அது தொண்டர்களுக்கும் அல்லவா தீமையை விளைவித்திருக்கிறது. இது சமணர்களின் குற்றமாக இருந்தாலும் இத்தகைய கொடியவர்கள் வாழும் நாட்டை ஆளும் வேந்தனின் குற்றம்தான் அதனை விட கொடியது என தனக்குள் எண்ணி பார்த்தார். மனவேதனைப்பட்டார். செய்யனே திரு ஆளவாய் மேவிய என தொடங்கும் பாடலை திருப்பதிகத்தின் முதலாக கொண்டு பல பாடல்களை பாடினார். ஒவ்வொரு பாடலின் ஈரடியிலும் சமணரிட்ட தீயானது பாண்டியனை சாரட்டும் என்ற கருத்தை வைத்தார். ஞான சம்பந்தர் பதிகத்துள் கூறியது போல் தீப்பிணி என்னும் வெப்பு நோய் மன்னனை பற்றி கொண்டது. வேந்தர் உடல் நெருப்புடை புழு போல் துடிதுடித்தது. தீயின் வெம்மை மேலும் மேலும் ஓங்க கொற்றவனின் உயிர் ஊசலாடியது. மன்னருக்கு நேர்ந்த விபத்தை கண்டு மங்கையர்க்கரசியாரும் குலசிறையாரும் மிகவும் வருந்துறாங்க. அவங்க செய்வதறியாது திகைத்தாங்க. மன்னனுக்கு ஏற்பட்ட நிலை கேட்ட சமணர்கள் விரைந்தோடி வர்றாங்க. சமணர்கள் மந்திரம் கூறி பீலி கொண்டு மன்னன் உடலை தடவினர். பீலிகள் எரிந்து சாம்பலாயின. சமணர்கள் திகைத்தனர். பிரம்புகளால் மன்னன் உடலை தீண்டும் முன்னரே அவைகளும் தீந்தன. அரசன் உயிரை வருத்தும் வெப்பு நோய் யாரையும் கிட்ட விடாமல் தடுத்தது. மருத்துவ வல்லவர்களாலும் மந்திர மகா மேதைகளாலும் சமண முனிவர்களாலும் மன்னனின் வெப்பு நோயை சிறிதளவு கூட தணிக்க முடியாமல் போயிற்று. மன்னனுக்கு சமணர்கள் மீது ஆத்திரம் மேலிட்டது. அவர்களை அவ்விடத்தை விட்டு அகலும்படி கட்டளையிட்டான். ஞான சம்பந்தருக்கு சமணர்கள் செய்த தீமையின் விளைவுதான் மன்னனை இப்படி வருத்துகிறது என்ற உண்மையை நன்கு உணர்ந்த அரசியாரும் அமைச்சரும் மன்னரிடம் இந்த வேதனை தீர புகழி மன்னர் எழுந்தருள வேண்டும் என்று எடுத்துரைத்தனர். மன்னன் மனம் தெளிந்த நிலையில கண்கள்ல நீர் மல்க அரசியாரையும் அமைச்சரையும் நோக்கி, சைவ தலைவர் வந்து அவருடைய திருவருளால் எனக்கு ஏற்பட்டுள்ள வெப்பு நோய் அகலுமாயின் உங்கள் கருத்தினை நான் ஏற்பேன். அது மட்டுமல்ல, எனக்கு நேர்ந்த இந்த நோயை தீர்த்து வென்றவர் எவரோ அவர் பக்கம் யான் சேர்வேன். ஆதலால் உடனே புகழி மன்னரை அரண்மனைக்கு அழைத்து வருவதற்கு ஆவண செய்யுங்கள் அப்படின்னு சொல்றான். மன்னன் மொழிந்ததை கேட்டு அமைச்சரும் அரசியாரும் அமிழ்தத்தை பருகியது போல ஆனந்த களிப்பெய்கிறாங்க. அமைச்சர் குதிரை மீதேறி மடத்தை நோக்கி முன்னால் விரைந்து புறப்பட பின்னால் அரசியாரும் சீவிகையில் புறப்பட்டார். அமைச்சர் திருமடத்தில் உள்ள அன்பு அடியார்களை வணங்கி சம்பந்த பெருமானை தரிசிக்க அரசியார் வருகிறார் என்றார். அமைச்சர் வெளியவே காத்திருந்தார். அதற்குள் அரசியாரும் வந்து சேர்றாங்க. அடியார்கள் ஆளுடை பிள்ளையாரிடம் சென்று அமைச்சரும் அரசியாரும் வந்துள்ளனர் என்ற செய்தியை கூறினார்கள். அடியார்கள் கூறியதை கேட்டு பிள்ளையார் அவர்களை உள்ளே அலையுங்கள் என்று அன்பு கட்டளை இட்டதும் அடியார்கள் விரைந்தனர். மடத்தின் வெளியே நின்று கொண்டிருந்த அமைச்சரும் அரசியாரும்
மகிழ்ச்சி பொங்க மடத்துக்குள்ள போறாங்க. அங்கே ஞான சம்பந்தர் சிவ ஞானமே வடிவாக அமர்ந்திருக்கும் எழில்மிகும் காட்சியை பார்க்குறாங்க. அமைச்சரும் அரசியாரும் அவரது தூய பொற்பாதங்களை சரணம் என்று பற்றி கொண்டாங்க. பிள்ளையார் இருவரையும் எழுந்திருக்க பணிந்தார். ஞான சம்பந்தர் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்ததோ என்று கேட்டார். அமைச்சரும் அரசியாரும் சமணர்கள் செய்த கொடுமையால் மன்னர் படுகின்ற கடும் வேதனையை விளக்கி, வேந்தர் உயிர் வாழ தேவரீர் அரண்மனைக்கு எழுந்தருளி அரசனையும் எங்களையும் காக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க. ஞான சம்பந்தர் சற்றும் அஞ்சற்க, யாம் இன்றே வருவோம், நன்றே செய்வோம் என்று கூறி அவர்களை தேற்றினார். சற்று நேரத்தில் திருஞான சம்பந்தர் மடத்திலிருந்து புறப்பட்டார். ஆலவாய் அழகனை தரிசித்து மகிழ முத்து சீவிகையில் ஏறி தொண்டர்களுடன் புறப்பட்டார். அவரை தொடர்ந்து அரசியாரும் அமைச்சரும் புறப்பட்டார்கள். கோயிலை அடைந்த ஞானசம்பந்தர், வாது செய்வது உமது திருவுள்ளமே என கருத்து அமைந்த செந்தமிழ் மாலையை செஞ்சடையானுக்கு சாற்றினார். சம்பந்தரின் பாமாலையை கேட்டு அரசியார் மெய் உருகினார். ஆழகாலத்தை அமுதாக உண்ட அண்ணலின் திருவருள் பெற்ற ஞானசம்பந்தர் திருவாயில் புறத்தே இருந்த முத்து சீவிகையில் அமர்ந்து அரண்மனையை நோக்கி புறப்பட்டார். இவர் அரண்மனையை அணுகி கொண்டிருக்கும் போதே அமைச்சர் குதிரையில் விரைந்து சென்று மன்னனிடம் ஞானசம்பந்தர் எழுந்தருளுகின்றார் என்பதை முன்னதாகவே அறிவித்தார். மகா மந்திரியார் பொழிந்ததை கேட்டு மனம் குளிர்ந்த மன்னவன் தனது தலைப்பக்கத்தில் ஞானப்பால் உண்ட தவ புதல்வருக்கு முழுமணி பொற்பிடம் ஒன்று இடும்படி செய்தான். மந்திரியாரிடம் சிவனேசரை எதிர்கொண்டு அழைத்து வர கட்டளையிட்டான். மந்திரியார் பெருவகையுடன் மன்னனின் ஆணையை நிறைவேற்ற புறப்பட்டார். இந்த செய்தியை கேள்வியுற்ற சமணர்கள் மன்னனை காண வர்றாங்க. ஞான சம்பந்தர் வரவை எதிர்பார்த்த வண்ணமாக இருந்த மன்னன் சமணர்களை கண்டு கடுமையான வெறுப்பு கொண்டான். மன்னனின் மனோநிலையை புரிந்து கொண்ட சமணர்கள் அஞ்சி நடுங்கியவர்களாக மன்னனிடம், மன்னா, நமது சமண மதத்தின் நெறியை நீர் காக்கும் முறை இதுதானோ? அரசே, உங்களுக்கு ஏற்பட்டுள்ள வெப்பு நோயை குணமாக்குமாறு எங்களுக்கும் சைவ சமயத்தாருக்கும் ஆணையிடுங்கள். நாங்கள் உங்கள் வெப்பு நோயை தீர்க்க முற்படுகின்றோம். ஆனால் ஒன்று சொல்கிறோம், நாளை உங்கள் நோயை ஒருவேளை அவர்களே போக்கினாலும் கூட எங்களால் தான் அந்த நோய் தீர்ந்தது என்று நீங்கள் உறுதியாக சொல்ல வேண்டும். அதுவே அவர்களை வெல்லும் வழி என்று வஞ்சக மொழி கூறி அரசனை வழிக்கு திருப்ப முயன்றாங்க. பாண்டிய நெடுமாறன் சமணர்களின் சூழ்ச்சிக்கு சற்றும் செவி சாய்க்கவில்லை. அரசன் அவர்களிடம், இரு தரப்பினரும் அவரவர்கள் தெய்வ சார்பினால் நோயை தீர்க்க முயலுங்க, அதற்காக நான் மட்டும் பொய் சொல்ல மாட்டேன் என்று தனது கருத்தை அறுதியிட்டு கூறினார். சமணர்கள் செய்வதறியாது சித்தம் கலங்குறாங்க. இந்த சமயத்துல தொண்டர் குலாத்துடன் ஞான சம்பந்தர் அரசியாரும் அமைச்சரும் புடைசூழ மன்னர் இருக்கும் தனி அறைக்குள்ள வர்றாங்க. ஞான சம்பந்தரின் அருட்கண்கள் மன்னனை பார்த்தன. அந்த பார்வையின் ஒளியிலேயே மன்னன் மதிமயங்கினான். உண்மையை உணரும் ஆற்றல் பெற்றான். உடலிலே நோய் வருத்துவதையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஞான சம்பந்தரை இருகை கூப்பி வணங்கியபடியே தன் தலைப்பக்கத்தில் இருக்கும் பொன் ஆசனத்தில் அமரும்படி வேண்டினான். ஞான சம்பந்தர் முகம் மலர ஆசனத்தில் அமர்ந்தார். மயக்கமும் தயக்கமும் கொண்ட சமணர்கள் சிந்தை நொந்து செயலற்று சிலையாய் நிற்கிறாங்க. சமணரை பற்றி சிறிதும் கவலைப்படாத மன்னன் ஞான சம்பந்தரிடம் குசல பிரசினம் விசாரித்தான். ஆளுடை பிள்ளையார் தான் பிறந்த திருத்தலம் சீர்காழி என்பதனையும் பிரம்மபுரம் என்று தொடங்கி சீர்காழி திருநகரின் 12 திருநாமங்களையும் அமைத்து செந்தமிழ் பாட்டொன்றால் பதில் உரைத்து அருளினார். அப்பெருமானுடைய பொன் மேனிதனை பயபக்தியோடு அன்பு மேலிட பார்த்தபோது தனது வெப்பு நோய் சற்று தணிந்தது போல் மன்னனுக்கு தோன்றியது. பொங்கி வரும் பெருநிலவை கிரகணம் விழுங்க வந்ததற் போல ஞான சம்பந்த பெருமானை பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்த சமணர்கள் அவர் மீது அகந்தையால் ஆத்திரம் கொண்டாங்க. அவரை வாதத்தினால் வெல்ல கருதுறாங்க. தங்களுடைய வேத நூலில் இருந்து சிலவற்றை எடுத்து கூறி சிறுநரி போல் உலையிட்டனர். சூழ்ச்சிக்காரர்களின் கூச்சலை கேட்டு ஞான சம்பந்தர், உங்கள் சமய நூற் கொள்கையின் உண்மை கருத்துக்களை உள்ளபடி பேசுங்கள் என்றார். அவர்கள் துள்ளி எழுந்து ஆளுக்கொரு பக்கமாக ஆர்ப்பரிக்க தொடங்குறாங்க. சமணர்களின் முறை தவறிய செயலை கண்ட அரசியார் மன்னன் முகம் நோக்கி, சுவாமி, சமணர்களை வெற்றி காண வந்திருக்கும் இப்பெருமான் பால்மனம் மாறா பாலகர்.
ஆளுடை பிள்ளையார் என்று போற்றப்படும் சிவநேச செல்வர் இவர் ஒருவராக தனித்து வந்துள்ளார். ஆனால் சமணர்களோ வயது முதிர்ந்தவர்கள், கணக்கற்றவர்கள். முதலில் ஆளுட பிள்ளையாரின் அருளினால் தங்கள் உடலில் ஏற்பட்டுள்ள வெப்ப நோய் விலகட்டும், அதன் பிறகு வேண்டுமென்றால் இவர்கள் வாதிடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. மன்னன் அரசியாரை பார்த்து, மங்கையர்க்கரசி வருந்தற்க, நான் சொல்ல போவதுதான் இதற்கொரு நல்ல தீர்ப்பாகும் என்று ஆறுதல் மொழிந்தான். அரசியார் தன் மீது கொண்டுள்ள அன்பையும் பக்தியையும் எண்ணி பார்த்த ஞானசம்பந்தர் மானினேர் விழி மாதராய் என தொடங்கும் பதிகம் ஒன்றை பாடினார். அப்பாடலை கேட்டு மன்னன் உள்ள முருகிறான். மன்னனை பார்த்து சமணர்கள் பொறுமுறாங்க. பாண்டியன் நெடுமாறன் சமணர் மீது ஆத்திரம் கொண்டு கோபத்தோடு அவர்களை பார்த்து, உங்களின் ஆற்றலை என் உடலில் ஏற்பட்டுள்ள வெப்ப நோயை குணப்படுத்துவதன் மூலம் உணர்த்தலாமே அப்படின்னு கேட்கிறான். மன்னன் பணிந்ததை கேட்டு சமணர்கள், மன்னா, எங்கள் முயற்சியின் சக்தியினால் உம்முடைய இடபாகத்தில் உள்ள வெப்பு நோயை தீர்த்து வைப்போம். இங்கு புதிதாக வந்துள்ள இவர் வலபாகத்தில் உள்ள நோயை தீர்த்து காட்டட்டுமே, பார்க்கலாம் அப்படின்னு இருமா போட சொல்றாங்க. தங்களது மந்திரத்தை மொழிய தொடங்குறாங்க. அவர்கள் பீலியை எடுத்து மன்னன் உடம்பின் இடது பக்கம் தடவுறாங்க. வெப்பு நோயின் அனலின் தன்மையால் பீலி தீந்தது. விழிந்தோடாமல் அப்பக்கத்தில் வெப்பு நோயின் வெம்மையும் பன்மடங்கு அதிகரித்தது. மன்னன் வேதனை தாங்காமல் துடிதுடித்தான். நெடுமாறன் நெஞ்சத்திலே வேதனையை அடக்கி கொண்டு ஞான பாலுண்ட அருட்புணலை நோக்கினான். ஞான சம்பந்தர் மன்னனின் குறிப்பறிந்து நோயை தணிப்பதற்காக மந்திரமாவது நீரு என்னும் பதிகம் ஒன்றை பாடினார். ஆலவாய் அண்ணலின் அருட்பக்தியிலே திருநீற்றை எடுத்து தம் பொன் மலர் கரத்தால் மன்னனின் வலப்புறமாக தடவினார் சம்பந்தர். வேந்தனின் வலப்பக்கம் குளிர்ந்தது. அதே சமயத்தில் இடப்பக்கத்தில் வீசும் அனல் மேலும் அதிகரித்தது. அனலின் வெம்மை தாங்க சக்தியற்ற சமணர்கள் சற்று விலகி சென்று ஒதுங்கி நிற்கிறாங்க. மன்னனுக்கு ஞான சம்பந்தர் மீது அன்பும் பக்தியும் மேலிட்டது. சமணர்கள் மீது அளவிட முடியாத வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டது. சமணர்களை பார்த்து, நீங்கள் இவ்விடத்தை விட்டு போய்விடுங்கள், நீங்கள்தான் தோற்று போனீர்கள் என்று சீறி விழுந்தான். உடலில் நஞ்சும் அமுதமும் கலந்திருப்பது போல் வெம்மையும் குளிர்ச்சியும் கலந்திருப்பதை உணர்ந்த மன்னன் ஞான சம்பந்த பெருமானை நோக்கி, யான் உய்யும்படி வந்த ஞான வள்ளலே, தங்கள் திருவருட்கருணையாலே என் உடலில் உள்ள வெப்பம் முழுவதும் தீருமாறு எனக்கு அருள் புரிவீராக அப்படின்னு வேண்டா. சம்பந்தர் புன்முறுவல் புரிந்தார். அருள்வடியும் அந்தன பெருமானின் திருமுகத்தில் கருணை மலர்ந்தது. 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சத்திலே தியானித்த வண்ணம் திருநீற்றினை எடுத்து ஒரே ஒரு முறை மன்னனின் இடப்பக்கத்திலே தடவினார். அப்பக்கத்தில் இருந்த வெப்பு நோயும் அக்கணமே மன்னன் உடலை விட்டு முற்றிலும் நீங்கியது. அரசியாரும் அமைச்சரும் எல்லையில்லா இன்பப் பெருக்கில் ஞான சம்பந்தரின் திருவடி தாமரைகளில் விழுந்து வணங்கி எழுந்தாங்க. மன்னனும் தன் உடம்பில் உள்ள வெப்பமெல்லாம் அப்படியே மாறியதும் எல்லையில்லா அன்பு பெருக்கில் உய்த்தேன் என்றவாறே அவரது திருவடிகளை வணங்கி பெருமகிழ்ச்சி கொண்டார். சமணர்கள் வெட்கி தலைகுனிந்து செய்வதறியாது திகைத்து நிற்கிறாங்க. அதோடு வெறிபிடித்த சமணர்களின் அகந்தை அடங்கவில்லை. ஞான சம்பந்தரிடம் மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் தோற்ற சமணர்கள் நெருப்பிலும் நீரிலும் தங்களுக்குள்ள ஆற்றலால் வாதமிட்டு அவரை வெல்லலாம் அப்படின்னு கருதுறாங்க. அந்த வீணான எண்ணத்தில் பாண்டிய மன்னனிடம், மன்னா, அவரவர்கள் சமய கொள்கைகளை ஏட்டில் எழுதி தீயில் இட்டுவிட வேண்டும். அவ்வேடு எரியாமல் இருக்கிறதோ அந்த ஏட்டுக்குரியவர் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. சமணர்களின் வார்த்தைகளை கேட்டு ஞான சம்பந்தர், நன்று, நீவிர் சொன்னது நன்று. நெருப்பிலே ஏட்டினை இடுவதுதான் உங்கள் கருத்தென்றால் அங்கனமே மன்னர் முன்னிலையில் செய்யலாம் என்று தமது சம்மதத்தை வெளிப்படுத்தினார். இரு சமயத்தினரும் மன்னன் முன்னிலையில் கனல் வாதத்திற்கு சித்தமாய் இருந்தனர். அதற்கென அரங்கம் அமைக்கப்பட்டது. அனைவரும் கூடினர். தீ மூட்டப்பட்டது. நெருப்பும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. ஞானசம்பந்தர் தாம் பாடிய பதியங்கள் எழுதிய ஏட்டிலிருந்து போகமார்த்த பூன் முளையாள் என்ற திருநள்ளாற்று பதியத்தை எடுத்தார். சிவத்தை மனதிலே தியானித்தவாறே தளிர் இள வளர் ஒளி என தொடங்கும் திருப்பதிகம் ஒன்றை பாடி அதனை அனலில் இட்டார். நெருப்பிடை வீழ்ந்த திருப்பதிக ஏடு எரியாது பனிபோல் பசுமையாய் முன்னிலும் பளபளப்போடு பார்ப்போர் வியக்கும் வண்ணம் விளங்கியது. இது கண்டு
சாமணர்கள் அச்சம் கொண்டார்கள். அகந்தையோடு தாங்கள் எழுதிய சமய கொள்கைகள் அடங்கிய ஏட்டை தீயிலிட்டனர். அவ்வேடுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. சமணர்கள் வெட்கி தலைகுனிந்தனர். செய்வதறியாது திகைத்தனர். ஞானசம்பந்தர் அனலிடையிட்ட ஏடுகளோ வரையறுத்த காலம் வரை அனலிலே இருந்ததோடு இல்லாமல் எடுத்த பின்னரும் தொடுத்து முடித்த பூமாலை போல் அழகுற காட்சியளித்தது. அனைவரும் வியந்தனர். ஆலவாய் அண்ணலின் அருள் ஒளியிலே மதுரை மாநகரிலே சைவ சமயம் புத்துயிர் பெறத் தொடங்கியது. சக்தி மிக்க சமணர்களின் தோல்வியைக் கண்டு நெடுமாறன் நகைத்தார். அப்பொழுது சமணர்கள் நெருப்பை தண்ணீரால் அணைத்து அதிலிருந்து நனைந்த தங்கள் ஏட்டு சாம்பலை எடுத்து கைகளால் பிசைந்தனர். இவ்வாறு செய்த சமணர்களை பார்த்து மன்னன் நகைத்து கொண்டே, ஏட்டினை இன்னும் அரித்து பார்க்கிறீர்களா? நன்று. பொய்யை மெய்யாக்க முயல்கின்ற நீங்கள் இந்த இடத்தை விட்டு உடனே போய்விடுங்கள். வெப்பு நோயில் இருந்தும் நான் நீங்கி பிழைத்த போதே நீங்கள் தோற்று தலை தாழ்ந்தீர்கள். அத்தோடு இப்பொழுது தீயிடை வீசிய உங்கள் சமய கொள்கையும் எரிந்தது. இதற்கு மேலும் நீங்கள் இங்கிருப்பது முறையல்ல. இன்னும் தோற்று போகவில்லை என்ற எண்ணமோ உங்களுக்கு என்று அவர்களை ஈழித்தும் பழித்தும் கூறினார். ஞானசம்பந்தரிடம் தோற்றுப்போன சமணர்கள் அத்துடன் இல்லாமல் ஞானசம்பந்தரை புனல் வாதத்திற்கு அழைக்க எண்ணினாங்க. சமணர்களின் அகந்தையை கண்டு சினம் கொண்டான் மன்னன். ஞானசம்பந்தரோ அவர்களை நோக்கி, இன்னும் என்ன வாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு வினாவுறாரு. சமணர்கள் அவரவர் கொள்கைகளை ஏட்டில் எழுதி நீரில் விட வேண்டும். எவரது ஏடு நீரோடு ஓடாமல் எதிர்த்து செல்கிறதோ அவ்வோடே உண்மை பொருளுடைய சமயத்தை உடையதாகும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அமைச்சர் இடைமறித்து, இந்த வாதத்திலும் சமணர்கள் தோற்றால் அவர்களை என்ன செய்யலாம் என்று மன்னனை பார்த்து கேட்டார். மன்னன் பதில் உரைப்பதற்குள் பொறுத்திருக்க மாட்டாத சமணர்கள், இந்த முறை நாங்கள் தோற்றால் எங்களை கொற்றவன் கழுவில் ஏற்றட்டும், இது எங்கள் உறுதிமொழி அப்படின்னு ஆத்திரத்தோடு பதில் சொல்றாங்க. பகைமையினாலும் பொறாமையினாலும் சமணர்கள் கூறியது கேட்டு நெடுமாறன் அனைவரும் வைகை ஆற்றிற்கு புறப்படுமாறு பணிந்தார். ஞானசம்பந்தர் முத்து சீவிகையில் ஏறி வைகை ஆற்றிற்கு புறப்பட்டார். மன்னன் வெண் புரவி மீது ஏறி முன் செல்ல, பின்னால் அமைச்சரும் அரசியாரும் புலவர்களோடும் சேனைகளோடும் புறப்பட்டனர். கார்கால மாதலால் வைகை வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருந்தது. எல்லோரும் வைகை ஆற்றின் கரையில் பொங்கி வரும் வெள்ளமென திரண்டு வந்திருந்தாங்க. திருவெண்ணீற்று அடியார்களும் அன்பர்களும் திரள் திரளாக கூடியிருந்தாங்க. பாண்டியன் நெடுமாறன் மங்கையர்க்கரசியார் குலசிறையார் ஒரு புறம் இருந்தாங்க. அவர்களுடன் அமைதியே உருவாகி அருள் வடிவமாய் ஞானசம்பந்தர் பொற்பீடத்தில் அமர்ந்திருந்தார். மறுபுறத்தில் சமணர்கள் சூழ்ச்சியே உருவெடுத்து நின்று கொண்டு இருந்தாங்க. மன்னன் ஏடுகளை வைகை ஆற்றில் இடுங்கள் என்று சமணர்களை பார்த்து சினத்துடன் சொன்னார். சமணர்கள் தமது கொள்கைகள் தீட்டப்பட்ட அத்திநாத்தி என்னும் ஏட்டை வைகை ஆற்றில் வீசி எறிந்தனர். அத்திநாத்தி சமணர்களின் மூல மந்திரம். அத்தி என்றால் உள்ளது உண்டு என்றும், நாத்தி என்றால் இல்லாதது இல்லை என்றும் பொருள்படும். உள்ளதை உடன் மறுத்து இல்லைதென்று கூறுவதாகும். ஏடு நீரில் சுழன்று சுழன்று ஓடும். நீரோடு ஓடிற்று. நிலை தளர்ந்த சமணர்கள் சிந்தையற்று செயலற்று செய்வதறியாது திகைத்து நிற்கிறாங்க. ஏடு சமணர்களையே நட்டாற்றில் விட்டு சென்றது. பாண்டியன் நெடுமாறன் ஞானசம்பந்தரின் உள்ள குறிப்பினை அறியும் பொருட்டு அவரை நோக்கினான். அருள் வடிவாய் எழுந்தருளியிருந்த ஞானசம்பந்தர் அந்தணர் வானவர் ஆனினம் என்னும் கௌசிக பண்ணில் அமைந்த 12 திருப்பாடல்களை கொண்ட திருப்பாசுரத்தை திரு ஏட்டில் எழுதி வைகையாற்றில் மிதக்கவிட்டார். வைகையாற்றில் விழுந்த ஏடு வெள்ளப்பெருக்கை கிழித்து கொண்டு எதிர் நோக்கி சென்றது. பிறவி பெருங்கடலில் பெருந்தவத்தினை உடைய மெய்ஞானியாரின் மனமானது எதிர்த்து சென்று வெற்றி காண்பது போல் நீரை எதிர்த்து சென்றது ஏடு. சைவ சமயமே மெய் சமயம் என்பதை உலகொருக்கும் சமணர்களின் மயங்கிய மூளைக்கும் உணர்த்தியது. கரைபுரளும் வைகையில் ஏடு எதிர்த்து செல்லும் அதிசயத்தை அனைவரும் வியப்போடு பார்த்து கொண்டு இருந்தாங்க. பாண்டியன் நெடுமாறனும் ஆனந்தம் மேலிட பக்தியால் உள்ளத்தில் புத்துணர்ச்சி பொங்கியல தன்னை அறியாமலேயே ஊந்தப்பட்டு சொல்ல முடியாத பெரும் சக்தியால் தலை நிமிர்ந்து வைகையை எட்டி பார்த்தான். அப்பொழுது அவனை அறியாமலேயே கூன் நிமிர்ந்து கூத்தாடினான்.
வைகையில் இட்ட பாசுரத்தின் முதற்பாட்டில் இறைவன் அருளாலே வேந்தனும் ஓங்குக என்று ஞானசம்பந்தர் பாடி அருளியதால் தென்னவனின் கூன் நிமிர்ந்தது. பாண்டிய மன்னனின் கூன் நிமிர்ந்தார் போன்று குன்றியிருந்த சைவம் மீண்டும் நிமிர்ந்தது. சமணத்திற்கு கூன் விழுந்தது. மேலும் கூனி குறுகி தலை சாய்ந்து இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்தே போனது. அமைச்சர் குலசிறையார் ஆற்றிலே எதிர்த்து செல்லும் ஏட்டினை எடுப்பதற்காக குதிரை மீது வேகமாக புறப்பட்டார். வெள்ளத்திலே ஓடம்போல் செல்லும் தெய்வ ஏடு கரையிலே தங்கும் வண்ணம் வன்னியும் மந்தமும் என தொடங்கும் பதியத்தை ஞானசம்பந்தர் பாடத் தொடங்கியதும் திரு ஏடு திருவேடகம் என்னும் தலத்தில் எம்பெருமான் எழுந்தொருளி இருக்கும் இடத்தில் போய் தங்கியது. அவ்விடத்தை அடைந்த அமைச்சர் குதிரையில் இருந்து இறங்கி ஏட்டு சுவடிகளை எடுத்தார். திருவேடக இறைவனை வணங்கி குதிரை மீது அமர்ந்து சம்பந்தர் இருக்கும் இடத்திற்கு வந்தார். குதிரையில் இருந்து இறங்கி ஏட்டு சுவடியை சுமந்து வந்து சம்பந்தர் திருமுன் வைத்தார். அமைச்சர் விண்ணவர் தன்மலர் பொழிந்தனர். பல்வகை இன்னிசை கருவிகள் ஒருங்கே ஒலித்தன. அன்பர்களும் அடியார்களும் சிவநாமத்தை விண்ணட்ட முழங்கினர். ஞான சம்பந்தரை வாழ்த்தினர். சமணர்கள் கழுவில் ஏற்றி உயிர் நீத்தார்கள். தென்னவன் நெடுமாறன் சைவ சமயத்துக்கு பணிந்தான். திருவெண்ணீற்றின் உயர்வையும் பெருமையையும் உணர்ந்தான். மங்கையர் கரசியாரும் அமைச்சரும் அகம் மகிழ்ந்தாங்க. திருவாளவாய் அண்ணலை சிந்திக்க தவறிய தன் தவற்றை எண்ணி கலங்கினான் மன்னன். ஞான சம்பந்தரை வணங்கி திருநீரு பெற்றான் பாண்டியன். நின்ற நீர் நெடுமாற நாயனார் என்ற சிறப்பு பெயர் உலகு போற்ற வாழ்ந்தான். திருஞான சம்பந்தர் சில காலம் மன்னனின் விருந்தினராக தங்கியிருந்து அனுதினமும் ஆளவாய் அண்ணலை வணங்கி பல பதியங்கள் பாடி வந்தார். இது சமயம் திருஞான சம்பந்தரின் தந்தை சிவபாத விருதையர் சீர்காழியில் இருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்தார். சிவக்கொழுந்தை கண்டார். அன்பின் பெருக்கால் ஆறத் தழுவி ஆனந்த களிப்பு எய்தினார். தகப்பனாரை கண்ட பெருமிதத்தில் ஞான சம்பந்தர் தோணியப்பரை போற்றி பதிகம் ஒன்றை பாடினார். சிறிது காலம் சம்பந்தருடன் தங்கியிருந்து சிவ தரிசனத்தால் சிந்தை மகிழ்ந்த சிவபாத விருதையர் சீர்காழிக்கு திரும்பினார். அதன் பிறகு பாண்டிய நாட்டு திருத்தலங்களை தரிசிக்க ஞான சம்பந்தர் தென்னவனுடனும் தேவியாருடனும் அமைச்சருடனும் புறப்பட்டார். பாண்டிய நாட்டில் உள்ள திருத்தலங்கள் பலவற்றை தரிசித்து பதிகம் பாடி களிப்பெய்திய ஞான சம்பந்தர் பாண்டியனிடம் விடைபெற்று கொண்டு சோழ நாட்டை நோக்கி புறப்பட்டார். மன்னன் சம்பந்த பெருமானுக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்பினான். ஞான சம்பந்தர் சோழ நாட்டை அடைந்தார். ஆங்காங்கே உள்ள கோயில்களை தரிசித்து மகிழ்ந்தார். முள்ளிவாய் என்னும் ஆற்றின் கரைதனை அடைந்தார். ஆற்றின் எதிர்கரையில் அமைந்துள்ள திருக்கொல்லம் பூதூர் இறைவனை தரிசிக்க எண்ணம் கொண்டார். ஆனால் ஆற்றில் வெள்ளம் மிகுந்திருக்கவே ஓடக்காரர்கள் ஓடம் செலுத்த மறுத்து நின்றார்கள். ஞான சம்பந்தர் அடியார்களுடன் ஓடம் ஒன்றில் ஏறிக்கொண்டார். அதனை அவிழ்த்துவிட சொன்னார். அவர்களும் அவ்வாறே செய்தனர். சம்பந்தர் கொட்டமே கமிழும் என்னும் பதியத்தை பாட ஓடம் தானாகவே சென்று எதிர்கரையை அடைந்தது. அக்கரையை அடைந்த ஞான சம்பந்தர் எம்பெருமானை வணங்கி வழிபட்டார். அங்கிருந்து பல திருத்தலங்களை தரிசித்த வண்ணம் போதிமங்கை என்ற இடத்தை அடைந்தார். சிவநாமத்தை முழங்கிய வண்ணம் வந்து கொண்டிருந்த ஞான சம்பந்தரை கண்டு போதிமங்கை பௌத்தர்கள் சினம் கொண்டு தங்கள் தலைவனை புத்தநந்தி என்பவனிடம் சென்று முறையிட்டாங்க. ஞான சம்பந்தருடன் வந்த அடியார்களின் உள்ளம் பௌத்தர்களின் போக்கை கண்டு வருந்தியது. அவர்கள் ஞான சம்பந்தரிடம் முறையிட்டாங்க. அடியார்கள் பொழிந்ததை கேட்டு சினம் கொண்ட ஞான சம்பந்தர் புத்தநந்தியின் தலையில் இடிவிழ கடவது என்று பதைபதைப்புடன் சபித்தார். மறுகணமே புத்தநந்தி இடியுண்டு அழிந்து மாண்டான். பௌத்தர்களோ அஞ்சு ஓடுறாங்க. இதை மனதில் கொண்டு வெகுண்ட பௌத்தர்கள் சாரிபுத்தன் என்பவனை தங்கள் தலைவனாக கொண்டு ஞான சம்பந்தரை வாதத்தில் வெல்ல கருதி வந்தாங்க. சம்பந்தர் அப்புத்தர்களையும் வாதத்தில் வென்று வாகை சூடினார். பௌத்த சமயமும் சமணத்தின் வழி சென்று சம்பந்தரிடம் தோற்றது. ஞான சம்பந்தர் மீண்டும் தமது சிவ யாத்திரையை தொடர்ந்தார். தொண்டர்களுடன் அவர் சீவிகையில் புறப்பட்டு திருக்கடலூரை அடைந்தார். அங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவனை பணிந்து இன்புற்றார். ஞான சம்பந்தருக்கு அப்பர் அடிகளை காண வேண்டும் என்று பேராவல் எழுந்தது. அப்பரடிகள் எங்கே இருக்கிறார்கள் என அடியார்களை கேட்டார். அடியார்கள் மூலம் அப்பர் திருப்பூந்துருதியில் எழுந்தருளியிருப்பதை அறிந்து
அந்த தலத்தை நோக்கி அடியார் குலத்தோடு புறப்பட்டார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் வருவதை முன்பே அறிந்த அப்பரடிகள் ஞான வள்ளலை எதிர் சென்று வரவேற்று வழிபட பேராவல் கொண்டார். தொண்டர்கள் புடைசூழ வந்து கொண்டிருக்கும் ஞானசம்பந்தரை கண்டு பெருவகை கொண்ட அப்பரடிகள் எவரும் அறியாத வண்ணம் அவ்வடியார் கூட்டத்திலே புகுந்து அவர் எழுந்தருளி வரும் சீவிகையை தாங்குவோருடன் ஒருவராய் சேர்ந்து கொண்டு தாமும் சுமந்தார். தம்மை எதிர்கொண்டு அழைத்து வரும் செல்வரும் தொண்டர் கூட்டத்தை கண்டு களிப்பெய்திய ஞானசம்பந்தர் அக்கூட்டத்திடையே அப்பரடிகளை காணாது எங்குற்றார் அப்பர் என கேட்டார். அப்பரடிகள், ஒப்பரிய தவம் புரிந்தேன், ஆதலால் அடிகளை இப்பொழுது தாங்கி வரப்பெற்று உயர்ந்தேன் என பொழிந்தார். அப்பர் அடிகளின் குரலை கேட்டு ஞானசம்பந்தர் சீவிகையில் இருந்து இறங்கி அப்பர் அடிகளை பார்த்து திகைத்து எங்கனம் செய்யலாமா என கேட்டார். அதற்கு அவர், பின் எவ்வாறு செய்தல் தகும் என்று கேட்டவாறே பிள்ளையாரை வணங்கி அடியார்களும் தொண்டர்களும் மனமுருகும் இக்காட்சியை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்து நின்றனர். இரு சிவ செம்மல்களும் ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி கழித்து மகிழ்ந்தனர். இருவரும் திருப்புந்துருதி எம்பெருமானை வணங்கி வழிபட்டனர். அப்பரடிகள் ஞான சம்பந்தரிடம் தொண்டை மண்டலத்தில் உள்ள சிவதலங்களை பற்றி கூறி களிப்பெய்தினார். அவர் மொழிந்ததை கேட்டு ஞான சம்பந்தருக்கு தொண்டை நாட்டு சிவதலங்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை மேலிட்டது. ஓரிரு நாட்களில் ஞானசம்பந்தர் அப்பரடிகளிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். நேராக சீர்காழியை அடைந்தார். திருத்தொண்டர்களுடன் சிவபாத விருதையர் சம்பந்த பெருமானை எல்லையிலேயே வரவேற்று எதிர்கொண்டு அழைத்தார். அனைவரும் கோயிலுக்கு போறாங்க. திருஞான சம்பந்தர் திருத்தோணியப்பரை வழிபட்டு உற்று உமை சேர்வது மெய்யினையே என தொடங்கும் பதிகத்தை பாடி பரவசமுற்றார். தந்தையாருடன் இல்லத்திற்கு சென்றார். சீர்காழியில் சில காலம் பெற்றோர்களுடனும் சீர்காழி அன்பர்களுடனும் தங்கியிருந்து தினமும் தோணியப்பரை தரிசித்து சந்தோஷம் அடைந்தார். மீண்டும் சிவ யாத்திரையை தொடங்கினார். தில்லை, காஞ்சி மற்றும் பல தலங்களை தரிசிக்க திருவுள்ளம் கொண்டு அன்பர்கள் புடைசூழ புறப்பட்டார் சம்பந்தர். தில்லை சிற்றம்பலத்தை வந்தடைந்த ஞான சம்பந்தர் நடராஜ பெருமானை பணிந்து எழுந்தார். அங்கிருந்து புறப்பட்டு திருத்தலங்கள் பலவற்றை கண்டுகளித்து தேவார பாடல்கள் பாடியவாறு திருவோத்துறை அடைந்து வேதபுரீஸ்வரரை வணங்கி வழிபட்டார். இத்திருத்தலத்தில் எம்பெருமான் அமரருக்கு வேதங்களை ஓதுவித்து அருளி செய்ததாகவும் வேதங்களுக்கு இறைவன் தமது திருக்கூட்டத்தினை காட்சியளித்து அருளியதாகவும் வரலாறு கூறுகின்றது. இது பற்றியே இப்பெயர் பெற்றது. அத்து என்றால் வேதம் என்று பொருள். திருஞான சம்பந்தர் அத்திருத்தலத்தில் தங்கியிருந்து வேதபுரீஸ்வரரை தினமும் வணங்கினார். அந்த நாளில் வியக்கத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அரணாரிடத்தும் அடியார்களிடத்தும் எல்லையில்லா பேரன்பு உடைய திருத்தொண்டர் ஒருவர் திருஞான சம்பந்தரை சந்தித்து தமது குறையை விளக்கினார். சீர்காழி பெருமானே, அடியேன் நட்ட சில பனைகள் காய்க்காத பனைகளாக இருக்கின்றன. அதனால் சமணர்கள் எமக்கு வெறுப்பு ஏற்படுமாறு என்னிடம் ஆண் பனை எங்காயினும் காய்ப்பதுண்டா என்று கேட்டு கேலி செய்கிறாங்க என நெஞ்சு நெகிழ கூறி கலங்கினார். அது கேட்டு புகழிவேந்தர் பூ தேர்ந்தாய் என தொடங்கும் பதிகத்தை பாட அப்போதே ஆண் பனைகள் எல்லாம் நற்பனைகளாக மாறி காய்த்து குலைகள் விட்டன. ஞான சம்பந்தரின் அருள் வல்லமையை கண்டு அனைவரும் வியந்தனர். இழித்து கூறிய சமணர் சிலர் அஞ்சினர். பலர் சைவ மதத்தில் சேர்ந்தனர். சில நாட்களில் அங்கிருந்து புறப்பட்ட ஞான சம்பந்தர் பல திருத்தலங்களை தரிசித்து கொண்டே காஞ்சியை வந்தடைந்தார். காஞ்சிபுரத்து தொண்டர்கள் புகழி மன்னரை வரவேற்க நகரை கவின்பெற அழகு செய்தனர். கமுகு, வாழை, கொடி, மாலை முதலிய நிறைந்த எழில்மிகு பந்தல்கள் வீதி எங்கும் அமைத்தார்கள். பாவையர் நீர்தெளித்து வண்ண வண்ண கோலமிட்டு பொன் விளக்குகள் ஏற்றினர். நறுமலர் தூவினர். மங்கள வாழ்த்தொலி எழுப்பினர். மறைவேதம் எங்கும் முழங்கியது. காஞ்சியின் எல்லையிலே அன்பர்களும் தொண்டர்களும் மங்கள மங்கையர்களும் புடைசூழ்ந்து கொண்டு காத்திருந்தனர். எல்லையை வந்தடைந்த ஞான சம்பந்தரை பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து எதிர்கொண்டு அழைத்து நகருள் எழுந்தருள செய்தனர். காமகோட்டம் அழைத்து சென்றனர். கண்களிலே பக்தி வெள்ளம் பெருக பதிகம் ஒன்றை பாடி பரவியவாறு காமகோட்டத்தில் காஞ்சி காமாட்சியை தொழுது தொழுது எழுதார்.
ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் வந்து பெருமானை தூய பதிகத்தில் ஏற்றி பணிந்தார். காஞ்சியில் உள்ள பல சிவ சன்னதிகளுக்கு விஜயம் செய்தார் சம்பந்தர். காஞ்சியம்பதியில் சில நாள் தங்கியிருந்து திருப்பணிகள் பல புரிந்த சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு மற்றும் பல சிவதலங்களை தரிசித்து கொண்டே திருக்காலாத்தி மலை தரிசனத்தை முடித்து கொண்டு திருவொற்றியூரை வந்தடைந்தார். விடையவன் எனத் தொடங்கும் பாசுரம் ஒன்றை பாடியவாறு முத்து சீவிகையில் இருந்து இறங்கி திருக்கோயிலுக்குள் சென்று திருவெற்றியூரான் திருத்தாளினை போற்றி பணிந்தார். திருவெற்றியூரானை விட்டு பிரிய மனம் வராது ஞானசம்பந்தர் சில காலம் அங்குள்ள மடம் ஒன்றில் தங்கியிருந்து நாள்தோறும் இறைவனை வழிபட்டு வரலானார். திருமயிலையில் சிவனேசர் என்னும் பெயருடைய வணிகர் குடியில் பிறந்த வள்ளல் ஒருவர் இருந்தார். அவர் சிவனாரிடத்தும் சிவன் அடியார்களிடத்தும் அன்புடையவராய் திகழ்ந்தார். எம்பெருமானின் மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறியும் ஆற்றல் மிக்க அருந்தவத்தை உணர்ந்து வாழ்வை நடத்தி வந்தார். பொய்மை இல்லாத இவ்வணிக குலப்பெருந்தகையார் வணிபம் செய்து பெரும்பொருள் ஈட்டினார். இவருக்கு அரணார் அருளால் பூமகளை போன்ற ஒளிவும் நாமகளை போன்ற அறிவும் உடைய பூம்பாவை என்னும் பெயருடைய மகள் இருந்தால் அம்மகள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வந்தால் ஞான சம்பந்தரை மனதிலே தியானித்து அவரையே தன் குலத்தின் முழு முதற் கடவுள் என கருதி வந்த சிவனேசர் தமது அருமை மகள் பூம்பாவையையும் பொன்னையும் பொருளையும் தன்னையும் திருஞான சம்பந்தருக்கே அர்ப்பணம் செய்வதாய் உறுதி பூண்டார். அதனால் தம் மகளை கன்னி மாடத்தில் வளர்த்து வரலானார். ஒரு நாள் தோழியருடன் மலர் வனத்திற்கு மலர் கொய்ய சென்ற பூம்பாவையை அரவம் ஒன்று தீண்டிவிட்டது. சிவனேசர் விஷத்தை நீக்க மந்திரம் வைத்தியம் மாந்திரிகம் எல்லாம் செய்தும் அனைத்தும் பலிக்காமல் பயனற்று போயின. பூம்பாவை உடல் பூ உலகை விட்டு மறைந்தது. துயரக் கடலிலே ஆழ்ந்த சிவனேசர் செய்வதறியாது திகைத்தார். தகனம் செய்யப்பட்ட மகளின் சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடத்திலிட்டு கன்னி மாடத்தில் வைத்து காப்பிட்டார். இவ்வாறு இருந்து வரும் நாளில்தான் ஞான சம்பந்தர் திருவொற்றியூருக்கு எழுந்தருளியிருந்தார். சிவனேசர் மகிழ்ச்சி கொண்டார். தமது தவ பயனால் தான் அவர் எழுந்தருளியுள்ளார் அப்படின்னு நினைக்கிறாரு. திருவொற்றியூர் சென்று சம்பந்த பெருமானை திருமயிலைக்கு எழுந்தருளுமாறு பிரார்த்திக்கிறாரு. சம்பந்தர் சம்மதித்தார். சிவனேசர் மகிழ்ச்சி பூண்டு சம்பந்த பெருமானை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார். திருவெற்றியூரில் இருந்து மயிலை வரை அலங்காரம் செய்தார். ஞான சம்பந்தரை வரவேற்க பல வகையான ஏற்பாடுகளை செய்தார். ஞான சம்பந்தர் மயிலையில் எழுந்தருளி இருக்கும் கபாலீஸ்வரரை தரிசிக்க அடியார்களுடன் முத்து சீவிகையில் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தார். சிவனேசர் மகிழ்ச்சி பொங்க எதிர் சென்று ஞான சம்பந்தரை வரவேற்று வணங்கினார். ஞான சம்பந்தர் சிவனேசருடன் மயிலையை அடைந்து கோயிலில் எழுந்தருளி இருக்கும் அருள் தரும் அம்பிகை கற்பகாம்பாளை கருணை கடலான கபாலீஸ்வரரையும் பைந்தமிழ் பாசுரத்தால் போற்றினார். அடியார்கள் மூலம் சிவனேசருக்கு ஏற்பட்ட சோக கதையை முன்னதாகவே கேள்விப்பட்டிருந்த ஞான சம்பந்தர் சிவனேசரிடம் உம்முடைய மகளின் எலும்பு நிறைந்த குடத்தை மதிர்புற வாயிலின் முன்பு கொண்டு வருக அப்படின்னு பணிந்தார். சிவனேசர் கன்னி மாடத்தில் வைத்திருந்த குடத்தை எடுத்து வந்து கோயிலுக்கு புறத்தே திருஞான சம்பந்தர் எழுந்தருளி இருந்த முத்து சீவிகையின் முன்னால் வைத்தார். ஞான சம்பந்தர் கபாலீஸ்வரரை பணிந்தவாறு மண்டியிட்ட புன்னையை காணல் மடமயிலை என்னும் திருப்பதிகத்தை பாடத் தொடங்கினார். முதல் பாசுரத்திலேயே பூம்பாவையாய் என விழித்தார். மண்ணிலே பிறந்தவர்கள் வெறும் பயன் பிறைமதி சூடிய அன்னலாரின் மலரடிகளுக்கு அமுது சேவித்தலும் கண்களால் அவர் நல் விழாவை காண்பதும் தான் என்பது உண்மையாகும் என்றால் உலகோர் காண நீ வருவாய் என உரைத்தார். முதற் பாட்டிலே வடிவு பெற்று அடுத்த 8 பாட்டுக்களில் 12 வயதை எய்தினாள் பூம்பாவை. சமணரை குறிப்பிட்டு பாடி முடித்ததும் குடம் உடைந்தது. பூம்பாவை பொங்கி எழும் எழிலோடு கூம்பிய தாமரை மலர்ந்தாற்போல் திருமகளை ஒத்த பேரழகு மிக்க வடிவோடு எழுந்து நின்றாள். பூம்பாவை குடத்திலிருந்தும் வெளியே வந்து இறைவனை வழிபட்டு ஞான சம்பந்தரின் திருவடி தாமரைகளில் விழுந்து வணங்கி எழுந்தாள். சிவனேசரும் அடியார்களும் வியக்கத்தக்க இவ்வருட்செயலை கண்டு மெய் உருகி நின்றனர். சிவனேசர் ஆளுடை பிள்ளையாரிடம்
தன் மகளை மனம் புரிந்து வாழ்த்தி அருள வேண்டும் என்று பணிவன்போடு பிரார்த்தித்தார். ஞானசம்பந்தர் புன்முறுவல் பூக்க சிவனேசரை நோக்கி, உமது மகள் அரவந்தீண்டி இறந்துவிட்டாள். ஆனால் இவளோ அரணார் அருளால் மறுபிறப்பு எடுத்துள்ளாள். எனவே இவள் என் மகளுக்கு ஒப்பாவாளே அன்றி நான் மனம் செய்ய ஏற்றவளல்ல அப்படின்னு மொழிந்தார். சிவனேசரும் உண்மையை உணர்ந்து தெளிந்தார். அவர் ஞானசம்பந்தரின் திருவடியை வணங்கி தம் மகளோடு திரும்பினார். பூம்பாவையை முன்பு போல கன்னி மாடத்தில் வாழ்க்கையை தொடங்கினாள். சிவனாரை எண்ணி தவமிருந்து இறுதியில் அவரது திருவடி தாமரையை அடையும் சிறந்த ஆற்றலையும் பெற்றாள். இவ்வாறு பூம்பாவைக்கு மறுபிறப்பு கொடுத்த ஞானசம்பந்தர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரரை வணங்கிவிட்டு தமது புண்ணிய யாத்திரையை புனித மண்ணில் தூவினார். திருவான்மியூர், திரு இடைச்சுரம், திருக்கழுங்குன்றம், அச்சிரம்பாக்கம், திருவரசிலி, திருப்பனங்காட்டூர் முதலிய தலங்களை தரிசித்த வண்ணம் மீண்டும் தில்லையை வந்தடைந்தார். தில்லைவாழ் அந்தணர்கள் எதிர்கொண்டு அழைக்க திருஞான சம்பந்தர் தில்லை அம்பல நடராஜ பெருமானை தரிசித்தார். பைந்தமிழ் பாமாலையால் ஆடும் கூத்தனை கொண்டாடினார். அங்கிருந்து புறப்பட்டு முத்து சீவிகையில் தமது பிறந்த ஊரான சீர்காழியை வந்தடைந்தார். பெற்றோர்களும் மற்றோர்களும் மேலதாளத்துடன் ஆளுடை பிள்ளையாரை வரவேற்றனர். எல்லையில் நின்றவாறு தோணியப்பரை சேவித்து அம்பலத்துள் எழுந்தருளினார். பிரம்மபுரீஸ்வரர் திருமுன் சைவ பிளம்பாய் நின்று வழிபட்ட திருஞான சம்பந்தர் அன்பர்களும் தொண்டர்களும் புடைசூழ தமது திருமாளிகைக்கு எழுந்தருளினார். இத்தருணத்தில் திருமுருக நாயனார், திருநீலநக்க நாயனார் முதலிய சிவனருட் செல்வர்கள் மற்றும் அன்பு அடியார்கள் தங்கள் சுற்றத்தாருடன் சீர்காழிக்கு வந்தனர். திருஞான சம்பந்தர் அவர்களை வணங்கி வரவேற்றார். ஞான சம்பந்தர் பெருமகிழ்ச்சியோடு அவர்களது வரவை சிறப்பித்து பெருமையுற்றார். அவ்வடியார்களும் சம்பந்தரை போற்றி பணிந்தனர். அவ்வடியார்களோடு தினந்தோறும் திருத்தோணியப்பரை வழிபட்டு சிவ பாடல்களை பாடி வந்தார் சம்பந்தர். இவ்வாறு சீர்காழியில் தங்கியிருந்த தோணியப்பரின் தாளினுக்கு தன் தமிழ் பதிக பாமாலைகள் பல சூட்டி மகிழ்ந்த ஞான சம்பந்தருக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று பெற்றோர்களும் சுற்றத்தாரும் தீர்மானித்தனர். அவர் ஞான சம்பந்தரை அணுகி வேத நெறியின் முறைப்படி வேள்விகள் பல செய்வதற்கு இத்தருணத்தில் திருமண வாழ்க்கையை மேற்கொள்வதுதான் மிக சிறப்புடையதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் மொழிந்தது கேட்டு, உங்கள் முடிவு உலகோரால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும் என்பதனை நான் மறுப்பதாக இல்லை. இருந்தாலும் தற்போது மன வாழ்க்கையை மேற்கொள்வதை நான் சற்றும் விரும்பவில்லை என்று விடையளித்தார். உலகப்பற்று என்னும் பாச தொடர்பை விட்டு அகலும் அரும்பெரும் நிலையை இறைவன் திருவருளால் அடைந்துவிட்ட ஞானசம்பந்தர் திருமணம் செய்து கொள்ள இசையவே இல்லை. ஆனால் சிவபாத விருதையரும் மறையவர்களுக்குரிய அறத்தை எடுத்து கூறி அவரை வைதீக நெறிப்படி ஒழுகுமாறு வற்புறுத்தினர். இறுதியில் ஞான சம்பந்தர் அவர்களது வேண்டுகோளுக்கு ஒருவாறு இசைந்தார். அனைவரும் பெருமகிழ்ச்சி பூண்டனர். திருப்பெருன நல்லூரில் வாழும் நம்பியாண்டார் நம்பியின் திருமகளை ஞான சம்பந்தருக்கு மணமகளாக வர தகுதி உடையவள் என்பதை தீர்மானித்தனர். அக்குலமகளை மனம் முடிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தனர். கணிதமங்கல நூலோர் வகுத்து கொடுத்த சிறந்த ஓரையில் திருமண நன்னால் குறிக்கப்பட்டது. நல்லோலை உறவினருக்கும் சுற்றத்தாருக்கும் அனுப்பப்பட்டது. திருமணத்திற்கு 7 நாட்கள் முன்பே சுற்றத்தாரும் நட்பும் சிவபாத விருதையர் பெருமனையில் மகிழ்ச்சி பொங்க வந்து கூடினர். திருஞான சம்பந்தரின் திருமணத்தை விண்ணவர் வியக்கும் அளவு மிக்க சிறப்புடன் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினர். எங்கும் விதவிதமான அலங்காரங்கள் செய்தனர். முத்து வளைவுகள் அமைந்த அழகிய மாவிலை தோரணங்களும் புத்தம்புது மலர்களால் கட்டப்பட்ட பூமாலைகளும் தொங்கவிட்டனர். வீதி முழுவதும் ஆலயத்தை சுற்றியும் மிக பிரம்மாண்டமான அலங்கார பந்தல்கள் போடப்பட்டன. முரசங்கள் முழங்க, இசைக்கருவிகள் ஒலிக்க, பொன்மணி பாலிகை மீது புனித முளையை நிறைத்து பாலும் நீரும் கலந்து தெளித்தனர். மாட மாளிகைகளையும் மணி மண்டபங்களையும் எண்ணத்தை கவரும் வண்ண ஓவியங்களால் அழகுற அலங்கரித்தனர். வேதியர் குல பெண்கள் வாயிற்புறங்களில் அழகு கோலமிட்டனர். தீபங்களை ஏற்றினர். பொற் சுண்ணங்களையும் மலர் தாதுக்களையும் எங்கும் தூவினர். புண்ணிய புதுநீரை பொற்குடங்களில் நிறைத்தனர். சிவபாத விருதையர் சீர்காழியில் உள்ள சிவ தொண்டர்களை வரவேற்று வணங்கினார். திருமணத்திற்கு வருகை தந்துள்ளோரை உபசரித்து
மனம் மகிழுற செய்தார். தான தர்மங்களை செய்து கொண்டே இருந்தார். எங்கும் மகிழ்ச்சி வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது. திருமணத்திற்கு முதல் நாள் மறையோர்களும் தொண்டர்களும் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் திருவருள் பொருந்திய திருக்காப்பு நாணினை செய்து அத்திருக்காப்பு நாணினை நகர்வலம் கொண்டு வந்தனர். வேத கீதம் ஒலிக்க மங்கள முழக்கத்துடன் மணமலரும் சாந்தும் பொன் அணிகளும் அழகிய துகிலும் அணியப்பெற்று புண்ணியத்தின் திருவுருவத்தைப் போல் மலரணையில் எழுந்தருளியிருந்த திருஞான சம்பந்தரின் திருக்கையில் மறைமூமைப்படி வேதியர்கள் திருக்காப்பு நாணினை கட்டினர். மறுநாள் திருமணத்தன்று வைகறை பொழுது துகில் எழுந்த ஞான சம்பந்தர் திருத்தோணியப்பர் தரிசனத்திற்கு பிறகு திருமண சடங்கினை மேற்கொள்ளலானார். சீர்காழி பதியில் இருந்து பொன்னொழி பொருந்திய முத்து சீவிகையில் அமர்ந்து திருநல்லூர் பெருமணம் என்னும் திருப்பதிக்கு எழுந்தருளினார். இயற்கை அருளோடும் இறைவன் அருளோடும் முத்து சீவிகைக்கு முன்னும் பின்னும் மங்கள வாத்தியங்களும் தேவ துந்துபிகளும் முழங்கின. சிவயோகிகள் உற்றார் உறவினர் புடைசூழ திருஞான சம்பந்தர் திருசடை பிரானின் சேவடியை தமது திரு உள்ளத்தில் சிந்தித்தவாறு திருநல்லூர் பெருமணம் என்னும் தலத்தை அடைந்தார். திருநல்லூர் பெருமணத்து அடியார்களும் பெண் வீட்டார் பலரும் ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அழைக்க எல்லையிலேயே காத்திருந்தனர். ஞான சம்பந்தர் முத்து சீவிகையில் எல்லையை வந்தடைந்ததும் வீணை ஒளியும் வேத ஒளியும் வாழ்த்தொழியும் விண்ணை முட்டின. அடியார்கள் ஞான சம்பந்தரை வரவேற்று திருவீதி வழியாக கோயிலுக்கு அழைத்து சென்றனர். சிவன் மீது சுந்தர தமிழில் பாட்டிசைத்து பணிந்து மனம் குளிர்ந்த ஞான சம்பந்தர் பரமன் அருள் பெற்று புறப்பட்டார். கோயிலின் புறத்தே உள்ள மடத்தில் ஞான சம்பந்தர் எழுந்தருளினார். ஞான சம்பந்தரை திருமண கோலத்திலே அணிபுனைய தொடங்கினர். அத்தொழிலில் தேர்ச்சி பெற்ற முதிய அந்தணர்கள் அவரை பொற்பீடத்தில் அமர செய்து தூய திரு மஞ்சன நீரை எண்ணற்ற பொற்குடத்தில் கொண்டு வந்து நீராட்டினர். வெண் பட்டாடையினை அணிவித்தனர். நறுமணமிக்க சந்தன கலவையை அவரது திருமேனியில் பூசினர். திருவடிகளிலே முத்து கோவைகளையுடைய இரத்தின வளையினை புனைந்தனர். முத்து மாலைகளை கொத்தாக திரட்டி அணிவடத்தினை மணிக்கட்டிலே அழகுற புனைந்தனர். பொற்கயிற்றிலே பரு முத்துக்களை கோர்த்து திருவரையில் அரைஞானாக விளங்க செய்தனர். முத்து வடங்களாகிய அரைப்பட்டையின் மேல் வீர சங்கிலியினை புனைந்தனர். முத்து கோரையால் ஆகிய பூநூலினை முறைப்படி மந்திரம் வேதம் ஓதி மாற்றி அணிவித்தனர். கழுத்திலே முத்து மாலை, விரல்களிலே வைரமணி மோதிரம், கையிலே முத்து தண்டையும் கை வளையும், முழங்கையிலே மணிவடங்கள், தோளிலே முத்துமணி ஆபரணங்கள், கழுத்திலே உத்திர சண்டிகையும் முத்து வடமும், காதுகளிலே மகர குண்டலமும், சிரசிலே முத்து வடமும், இவரது வைரமிழைத்த பொன்னார் மேனிதனிலே நவரத்தின மணிகளாலும் தெய்வத்தன்மை பிரகாசிக்க திருமண அலங்காரத்தை ஒளியுற செய்தனர். அலங்கார வைபவம் முடிந்ததும் ஞான சம்பந்தர் உத்ராட்ச மாலையினை எடுத்து நமசிவாய என்ற நாமத்தை மனதிலே தியானித்தவாறு தொழுது தாமே கழுத்தில் அணிந்து கொண்டார். ஞான சம்பந்தர் கோடி சூரிய பிரகாச ஒளியுடன் அன்பர்களும் அடியார்களும் உறவினர்களும் சூழ்ந்து வர திருமணம் நடக்க இருக்கும் நம்பியாண்டார் நம்பியின் பெருமனைக்குள் எழுந்தருளினார். பந்தலிலே போடப்பட்டிருந்த முத்துக்குடை நிழலின் கீழ் பொற்பலகையில் அமர்ந்தார். சங்கநாதங்களும் சுந்தர கீதங்களும் மங்கள இசை கருவிகளும் ஒலித்த வண்ணமாகவே இருந்தன. வாழ்த்தொலிகளும் வேத முழக்கங்களும் இடையராது ஒலித்து கொண்டே இருந்தன. இதே சமயத்தில் நம்பியாண்டார் நம்பியின் அருந்தவ புதல்விக்கு காப்பு கட்டி சங்கற்பம் முதலிய வேத சடங்குகளை செய்தனர். அப்பவளக்கொடி பெண்ணுக்கு வைரத்தாலும் நவ மணியினாலும் செய்யப்பட்ட பசும்பொன் ஆபரணங்களை வரிசையாக சூட்டி அலங்கார பொன்விளக்கு போல் பொலிவு பெற செய்தனர். அந்தணர்குல குழந்தைகள் ஓங்கி எழுந்த ஓம புகையில் வாசனை தூளை வீசினர். வேதியர் பொற்கலசத்தில் இருந்து நன்னீரையும் அரிசிலையும் தர்ப்பையையும் கொண்டு தெளித்தார்கள். அழகு மகளிர் நறுமணங்களை தூவினர். குறித்த நேரத்தில் சிவக்கொழுந்தும் அக்கொழுந்தின் கரம்பற்ற போகும் பொற்கொடி போன்ற நற்குண நங்கையும் ஆதிபூமி என்னும் மணவரையின் உள்ளே அமர்ந்து அருளினர். நம்பியாண்டார் நம்பி ஞான சம்பந்தருடைய கரத்தில் மங்கள நீரினை
மும்முறை வார்த்து தமது மகளை தாரை வார்த்து கொடுத்தார். ஞானசம்பந்தர் மங்கை நல்லாளின் கரம் பற்றி ஓமத்தை சுற்றி வலம் வந்தார். அப்பொழுது அவரது திரு உள்ளத்திலே, எனக்கு ஏன் இந்த இல்லற வாழ்க்கை வந்தமைந்தது? சிற்றின்பத்தில் உழலுவதை விட இவளுடன் எம்பெருமானின் திருவடி நிழலை அடைந்தே தீர்வது என்று பேரின்ப ஆசை அமிர்தம் போல் சுரந்தது. அத்தகைய மெய்ஞான எண்ணத்தோடு ஞானசம்பந்தர் மனைவியோடும் மற்றவரோடும் உற்றார் உறவினர்களோடும் திருமண பெருங்கோயிலை வந்தடைந்தார். சிவனடியார் மலரடியை மனதிலே நிறுத்தி தன்னை அவரது சேவடியில் சேர்த்து கொண்டு அருள வேண்டும் என்ற கருத்துடன் நல்லூர் பெருமணம் என தொடங்கும் திருப்பதிகம் ஒன்றை பாடி அருளினார். அப்பொழுது விண்வழியே அசரீரியாக எம்பெருமான், நீயும் உன் மனைவியும் உன் புண்ணிய திருமணத்தை காண வந்தவர்களும் எம்மிடம் ஜோதியின் உள்ளாகவே கலந்தடையுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருள் செய்தார். எம்பெருமான் 3 உலகங்களும் தம் ஒளியால் விளங்கும் வண்ணம் ஜோதிலிங்கமாக காட்சியளித்தார். அப்பேரொளி திருக்கோயிலையும் தன்னகத்தே கொண்டு மேலோங்கி ஒளிமயமாக ஓங்கி நின்றது. அஜோதியிலே ஒரு வாயிலையும் காட்டி அருளினார். அன்பும் அறமும் அருளும் திருவும் உருவாக கொண்ட உமையாளின் திருமுலை பால் உண்ட புண்ணியத்தின் திரு அவதாரமாகிய திருஞான சம்பந்த பெருந்தகையார் சைவத்தை வளர்த்து செந்தமிழ் பதிகம் பலபாடிய தென்னகத்து தெய்வ புதல்வன் சிவப்பரஞ்சுடராகிய மணநல்லூர் பெருமானை தொழுது போற்றினார். தன் தமிழால் பாடி பரவசமுற்றார். தேன் தமிழால் அபிஷேகம் செய்தார். பக்தி வெள்ளத்தில் மூழ்கினார். உலகம் உய்ய சிவஞான நெறியினை எல்லோருக்கும் அளிக்க வல்லது நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்து பெருமந்திரமாகும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என தொடங்கும் நமசிவாய திருப்பதிகத்தினை விண்ணவரும் மன்னவரும் கேட்கும் வண்ணம் பாடினார் சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அனைவரையும் நோக்கி, பிறவி துயரம் தீர யாவரும் இப்பேரொளியிலே புகுவீர்களாக என்று கேட்டுக்கொண்டார். சிவாய நம சிவாய நம என்ற வேத மந்திரத்தினை விண்ணை முட்டும் வண்ணம் பெருமலை போல் கோஷித்து வாழ்த்தினர். எல்லையில்லாத பிறவி என்னும் வெள்ளத்திலே மூழ்கி தத்தளித்து கொண்டு காற்றடைத்த பையாகிய காயத்திலே அடைபட்டு உய்ய உணர்வின்றி மயங்கும் மக்களுக்கு பேரின்ப வழிகாட்டிய திருஞான சம்பந்தரின் திருவடியை தொழுது நமசிவாய மந்திரத்தை மனதாலேயே தியானித்த வண்ணம் மக்கள் யாவரும் ஜோதியின் உள்ளே புகுந்தனர். திருநீலநக்க நாயனார், திருமுருக நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், சிவபாத விருதையர், நம்பியாண்டார் நம்பி ஆகிய சிவனருட் செல்வர்கள் தம் இல்லறத்தாருடன் பேரொளியில் புகுந்தனர். ஏனையவர்களும் திருமணத்திற்கு வந்த அனைவர்களும் திருமணத்திற்கு பணிகள் செய்தோரும் தந்தம் மனைவியார்களோடு பேரொளியில் புகுந்தார்கள். அருந்தவசிகளும் மறைமுனிகளும் ஆலயம் தொழ வந்த சால்புடை மக்களும் ஜோதியினுள் கலந்தார்கள். பேரின்ப வீட்டிற்கு பெருவழி காட்டிய ஞான சம்பந்த பெருமான் தம் மனைவியாரின் கையை பிடித்தவாறே அச்சோதியினை வலம் வந்தார். நமசிவாய என்ற நாமத்தை முழங்கியவாறு ஜோதியினுள் புகுந்தார். அதன் பின்பு அப்பேரொளியில் காணப்பட்ட வாயிலும் மூடிக்கொண்டது. தேவர்களும் முனிவர்களும் சிவகணத்தவர்களும் சிந்தை மகிழ்ந்து போற்றி துதித்தனர். கொன்றை மாலையை அணிந்த செஞ்சடை வண்ணர் உமாதேவியருடன் விடைமேல் தோன்றி அருளினார். பேரொளி புகுந்த சிவனருள் செல்வர்களை தமது திருவடி நிழலை அடைந்து திருப்பணி புரியும் திருப்பேற்றை அளித்தார். வேதங்களையும் 7 உலகங்களையும் ஈன்று கருணை வடிவமாக நின்ற உமாதேவியரின் திருமுலை பாலினை சிவஞான அமுதத்தோடு உண்டு அருள் பெற்று சைவத்தை உயர்வித்த அருந்தவ செல்வன் திருஞான சம்பந்த பெருமானையும் அவர்தம் மனைவியாரையும் எம்பெருமான் தமது அருகிலேயே அணைந்து வாழும் நிகரில்லா பெருவாழ்வினை அளித்தார்.